இந்த காலை வேளை புரிஞ்சுங்க சிஸ்டர் आप ये सुबह के समय में Brothers. आप समझिए, சும்மா கேட்டுட்டு போறது இல்ல சிறப்பு. எங்க வச்சுக்க அவருடைய கரத்துல இருக்கிறீங்க நீங்க आप उनके हथेली में हो, அவருடைய கரத்தை சொல்லுங்க நான் அவருடைய उनके கரத்துல हथेली में हो। அவருடைய கரத்துல இருந்து எவனா பிடுங்க முடியுமா परमेश्वर के हाथ से कोई आपको छीन नहीं सकता, ஒண்ணி பண்ணும் कोई भी नहीं छीन सकता। ஆதியில ஜெபம் இருந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணு ஜெபம் நேத்து ஒருத்தர் பாரு ஜெபம் தான் நடந்துருக்குது காலைல இருந்து एक जने कल तो क्या किए, प्रार्थना ही कर रहे थे। சும்மா சும்மா ஜெபம் சரி நம்ம இப்போ ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணலாமா अभी 3 जने मिलके प्रार्थना करेंगे करके बोले। ஜெபம் வந்து அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா प्रार्थना को उन्होंने क्या समझ लिया, இன்னைக்கு கூட புதுசா சில பேர் வந்திருக்காங்க आज नए थोड़े जने आए हैं, அவங்கள நாங்க இயேசு நாமத்துல வரவேற்கிறோம் उनको यीशु मसीह के नाम से स्वागत करते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष देंगे। எங்க நீங்க வேற எங்கன்னா சபைக்கு போலன்னா अगर आप और कहीं कलिशे में नहीं जाने से தொடர்ந்து இந்த சபைக்கு வாங்க आप लगातार इस कलिशे में आइए। கர்த்தர் உங்களுடைய எல்லாவித உங்களுக்கு அற்புத அதிசயம் கர்த்தர் செய்வார் परमेश्वर सारे तरह से अद्भुत और आश्चर्य काम आपके जीवन में करेंगे। ஆமென் आमीन। சரி நம்ம வாரம் வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் हम हर सप्ताह परमेश्वर के वचन को देखते हैं। இந்த இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம் அதை इस वर्ष का जो वचन हमें दिया गया है उसके द्वारा हम देखते आ रहे हैं। ஏசாயா புத்தகம் 61 ல இருந்து 7 வரைக்கும் நம்ம அதை பார்க்கிறோம் यशायाह का किताब 60वां अध्याय में 1 से 7 तक का वचन हमने निकाला था। இந்த வருஷத்துடைய கருப்பொருள் என்ன इस இந்த வருஷம் इस वर्ष का जो சபை வளர்ச்சி इस वर्ष का जो वचन था वो क्या है, சபை விருத்தி कलिशे की बढ़ोतरी, उसकी वृद्धि, பிறகு சபையில தேவனுடைய ஆளுகை फिर परमेश्वर की अधिकार कलिशे में। இதுதான் அந்த தீம் தான் இந்த அந்த வார்த்தையில இருக்குது அந்த அந்த 61 ல இருந்து 7 வரைக்கும் यही मूल वचन है हमें मिला है। வளர்ச்சி एक तो बढ़ोतरी है, விருத்தி वृद्धि, தேவனுடைய ஆளுகை परमेश्वर की अधिकार, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல சபையில ஊழியத்துல ஆளுகை हमारे कलिशे में, हमारे जीवन में, हमारे परिवार में उनका अधिकार। இந்த தீம் தான் நம்ம பல வாரங்களா பல மாதங்களா பார்த்து கொண்டு इसी வருவோம் मूल शब्द को निकाल कर हम देखते आ रहे हैं। இன்னொன்னு போன வாரம் ஆரம்பிச்ச ஒரு இடத்துல पिछले सप्ताह हमने क्या देखा था, அங்க திருப்பியும் उसको फिर से हम निकालेंगे। எபிரேயர் புத்தகம் इब्रानियों का किताब 10வது அதிகாரம் 10वां अध्याय। இத கூட நான் காலையில கொஞ்சம் கேட்டேன் इसको मैंने फिर से आज सुबह सुना था, பாருங்க அது காலையில கூட கேட்டேன் நான் मैंने सुबह भी सुना था। நீங்களா கேக்குறீங்களான்னு தெரியல आप सुनते हो क्या नहीं मालूम मुझे। ஒரு முறை கேக்குறது இல்ல सिर्फ பல முறை கடவுளுடைய வார்த்தை கேட்கணும் एक बार सुनना ही नहीं, बार बार सुनना है। ஆமா பசி எடுத்தா நம்ம தண்ணி சாப்பிடுறோம் हम प्यास लगने से पानी पीते हैं, தண்ணி குடிக்கிறோம் पानी तागा पीते हैं, எடுத்தா प्यास लगने से पानी पीते हैं। அதே போலதான் இந்த காரியமும் वैसे ही ये बात भी है, எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டே இருக்கணும் हमेशा परमेश्वर के वचन को आप खाते रहना है। கூட ஆராதனை செஞ்சிருந்தோம் अभी हम आराधना कर रहे थे, நான் ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தெல்லாம் சொல்லினே இருந்தேன் आराधना करने के टाइम परमेश्वर ने जो भी वचन मुझे दिया था मैं बोलते जा रहा था। ஏராளமான ஆத்துமாக்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு बहुत से लोग आएंगे, அந்த வார்த்தையெல்லாம் பேசினே இருந்தேன் उस वचन को निकाल कर मैंने बोला था। இங்க நமக்கு ஜெனரேட்டர் கொடுக்க போறாரு, हमें जनरेटर देने वाले हैं, 2 மானிட்டர் கொடுக்க போறாரு, 2 मॉनिटर देने वाले லீடு हैं, கிட்டார் கொடுக்க போறாரு, गिटार देने वाले हैं, அப்புறம் பேஸ் கிட்டார் கொடுக்க போறாரு, बेस गिटार देने वाले ட்ரம்ஸ் हैं, கொடுக்க போறாரு, ड्रम्स देने वाले हैं, பிறகு பாத்தீங்கன்னா சிஸ்டம் பெரிய சிஸ்டம் ஒன்று फिर बड़ा வரப்போகுது, सिस्टम भी देने वाले हैं, அப்புறம் மிக்சர் பெரிய மிக்சர் வரப்போகுது, मिक्सर देने वाले हैं, அற்புதமான மைக்ஸ் வரப்போகுது, अद्भुत माइक देने वाले हैं, கேமரா 2-3 கேமரா 2-3 कैमरा भी देने वाले हैं। இதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். ये सब हम परमेश्वर से मांग रहे हैं। சபைக்கு வேனு, कलिशे के लिए वैन भी पूछ रहे हैं, எங்களுக்கு காரு, हमारे लिए कार पूछ रहे हैं, பிறகு பைபாஸ்ல நல்ல ஒரு பெரிய இடம், फिर और एक अच्छा जगह भी पूछ रहे हैं। ஏராளமான ஆத்துமாக்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்க போறோம், बहुत से लोगों को हम बपतिस्मा देने वाले हैं, ஏராளமான பாஸ்டர்களுக்கு உதவி பண்ண போறோம், बहुत से पासवानों को हम मदद करने वाले हैं, சபைகளுக்கு தாங்க போறோம், और भी कलिशियों को हम सहायता करने वाले हैं। இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய போறார். ये सब परमेश्वर हमको करने वाले हैं। இதெல்லாம் நம்ம வந்து பாடும்போது அது மனசுல கொண்டு வரணும், ये सब आराधना करने के टाइम हम मन में लेके आ रहे हैं, அதுதான் ரொம்ப முக்கியம். वो सब बहुत ही अहम है। ஏன்னா கர்த்தர் அதை பாக்குற பாருங்க, நான் என்னுடைய சீன்ல என்ன கொண்டாடுறேன் நான், परमेश्वर हमारे मन की आंख को देखते हैं, அவர் சொன்னதெல்லாம் அப்படியே கொண்டு வரணும்.
जो भी उन्होंने वचन हमको दिया था वो सब हम दोहराना है हमारे मन அது में। மாதிரி தான் உங்க பாருங்க இந்த 112 கூட வாசிச்சோம். वैसे ही हमने 112 भजन संगीता पढ़ा है। அதை வாசிச்சு கொஞ்சம் சிந்திச்சிங்களா, वो யோசிச்சிங்களா? पढ़ने के बाद आपने सोच के देखा था? அதுக்கும் சொன்னேன், என் சந்ததி பலத்திருக்கும், என் வம்சம் इसमें ஆசீர்வதிக்கப்படும். मेरे वंशज तो आशीष पाएंगे, ஆமா, நான் 4 தலைமுறை நான் பார்ப்பேன். 4 पीढ़ियों को मैं देखूंगा करके इसमें है। என் மாம்சம் வாலிபத்து இருந்தது பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும். मेरा देह जवानी से भी और भी अधिक अच्छा रहेगा। வாலிபத்து நாட்களுக்கு நான் திரும்புவேன். फिर से मैं जवानी की ओर आऊंगा। இதெல்லாம் நான் பேசினேன் பாருங்க. ये सब मैं बात कर रहा था। அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குதா உங்களுக்கு? आप लोगों को भी वैसा इच्छा है? நான் வாலிப பிள்ளைங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், मैं जवान बच्चों को बोल रहा हूँ, வயசாகிறத தோற்றத்தில் தெரியக்கூடாதுன்றதை இப்பயே முற்றுப்புள்ளி வச்சிருங்க. बुढ़ापा हम आपके देह में नहीं दिखना है। இதெல்லாம் ட்ரூ, ये சத்தியம். सब सत्य है। நீ எதை உன் விசுவாசப்படி உனக்கு ஆகணும்னு சொல்லிக்கிறேன். आप जिस पर विश्वास करते हो वैसे ही होगा। இல்லங்க நான் ரொம்ப வயசாக பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை मुझे இல்லை. बुढ़ापा आने से कोई बात नहीं, ऐसे Okay. छोड़ने से फिर ऐसे ही होगा। ஆனா நான் இதை ரொம்ப தீவிரமா விசுவாசிக்கிறேன் இப்போ. मैं तो अभी इसको तीव्रता से ले रहा हूँ, ஏன்னா உடல் நலம் நல்லா இருந்தா தாங்க எல்லா வேலையும் செய்ய முடியும். क्योंकि हमारा शरीर देह अच्छा रहना है, तभी हम काम कर सकें। இல்லைன்னா பெருசு போதுன்னுவாங்க, அதெல்லாம் விரும்பாதீங்க. आप ऐसा नहीं सोचना है, ஏன்னா தேவன் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புறேன். क्योंकि परमेश्वर हम अच्छा रहना है करके चाहते हैं। சரி, அப்போ போன வாரம் இந்த சபையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்தோம். हमने पिछले சபை सप्ताह ஆராதனை இந்த முன்னோர்கள் வசனத்தெல்லாம் எப்படிலாம் மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றத பார்த்தோம். पिछले सप्ताह हमने हमारे पुरखे लोग वचन को कैसे बदल के हमको समझाए वो सब देखा था। அது ஆரம்பிப்போம். முதல்ல அந்த இடத்துல எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35ல இருந்து 39 வரைக்கும். इब्रानिया 10वां अध्याय में 35 से पढ़ेंगे। ஆகையால் அங்க மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஆ உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். ஆ நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து ஆ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு ம், பொறுமை உங்களுக்கு வர வேண்டியதா இருக்கிறது. ம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவராய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வாசிக்கிறீங்களா? अभी 35 से 39 तक पढ़ेंगे। इसलिए अपना साहस ना छोड़ो, क्योंकि उसका प्रतिफल बड़ा है। क्योंकि तुम्हें धीरज रखना अवश्य है, ताकि परमेश्वर की इच्छा को पूरी करके तुम प्रतिज्ञा का फल पाओगे। क्योंकि अब बहुत ही थोड़ा समय रह गया है, जबकि आने वाला आएगा और देर न करेगा। और मेरा धर्मी जन विश्वास से जीवित रहेगा, और यदि वह पीछे हट जाए तो मेरा मन उससे प्रसन्न न होगा। पर हम हटने वाले ही नहीं कि नाश हो जाएं, पर विश्वास करने वाले हैं कि प्राणों को बचाएं। आमीन। பாருங்க, நான் இதை போன வாரம் நான் அதை கேட்டிருந்தேன். 1 மணி நேரம் 8 நிமிஷம். அது पिछले सप्ताह जो मैंने प्रचार किया था उसको मैंने डाल के सुना था, वो 1 घंटा 8 मिनट का था। நான் கேட்கும்போது எனக்கு தெரியும் கர்த்தர் அது நான் பிரிட்டோ பேசல, எனக்கு கர்த்தர் பேசியிருக்கிறான்னு நான் உணர்றேன். அதை मैंने महसूस किया कि ये मैंने नहीं बात किया, मेरे द्वारा पवित्र आत्मा ने बात किया। பாருங்க, கடவுள் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறான்றது நம்புறீங்களா? परमेश्वर आप पर अधिकार रखे हैं, आप इस पर भरोसा कर रहे हैं। நீங்க சுயமா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சுய வாழ்க்கை கிடையாது. मसीही जीवन अपने आप जीना नहीं है, நம்மை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். वो तो हम पर नियंत्रण कर रहे हैं। பாருங்க, परमेश्वर இந்த சரீரம் தானா வேலை செய்யாது. शरीर अपने आप काम नहीं करेगा। இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய சரீரத்தின் உயிர் ஒன்று இருக்குது. एक शरीर को नियंत्रण करने का जीवन हमारे अंदर है। அந்த சரீரத்தின் உயிர் தான் இந்த சரீரத்தை இயக்குது. ये जीवन ही हमारे शरीर को काम करा रहा है। அதே போல நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, ऐसे ही आप और हम विश्वासी, हैं, विश्वासी लोग हैं। என்னை இயக்கக்கூடியவர் ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து என்னை உந்தி தள்ளுகிறார்ன்றது ஆழமா நம்புங்க. हमें नियंत्रण करने के लिए पवित्र आत्मा हमारे अंदर है, और वो हमें चला रहे हैं। இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு ரொம்ப முக்கியமாகுது. ये नए नियम के कलीसिया के लिए बहुत अहम है। இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாமளே தான் எல்லாத்தையும் முயற்சி பண்ணணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. आजकल कैसे समझा दिए हैं कि हम ही कोशिश करना है करके। அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? हमने पिछले அந்த सप्ताह क्या மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். अपना साहस न छोड़ो, क्योंकि उसका प्रतिफल बड़ा है। அப்போ கடவுள் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறார். हमें एक बहुत बड़ा साहस दिए हैं, அந்த தைரியத்தை விட்டு கூடாது. उस साहस को नहीं छोड़ना है। தைரியத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா தைரியம் இருக்குதுன்றத நமக்கு தெரியணும். ஒரு பிரசங்கம் வேணும் அதுக்கு. साहस तो है हमारे अंदर, लेकिन वो साहस है करके आपको समझाने के लिए एक प्रचार चाहिए। பிறகு வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு பொறுமை நமக்கு தேவைன்றார்.
वो वचन को पूरा होने के लिए हम धीरज रखना है। இதை வச்சுதான் நான் என்ன சொன்ன போன வாரம் நாம் நித்தியத்துக்குள்ள இப்பயே இருக்கிறோன்றது पिछले சொல்றேன். सप्ताह मैंने क्या बोला था, हम अनंत में अभी से ही हैं। நித்தியத்துக்கு போறோம் ஒரு நாள். अनंत में तो जाने वाले हैं एक दिन, ஆனா இன்னைக்கு நித்தியத்துல தான் வாழ்றோம். लेकिन आज भी हम अनंत में ही जी रहे கிறிஸ்துக்குள்ள हैं, தான் வாழ்றோம். क्रिस्तु के अंदर ही जी रहे हैं, விசுவாசத்துக்குள்ள தான் வாழ்றோம். विश्वास के अंदर ही जी रहे हैं। இன்னைக்கு தேவ ராஜ்யத்துல வாழ்றோம். आज हम प्रभु के राज्य में हैं, உலக ராஜ்யத்துல வாழல. हम संसारिक राज्य में नहीं जी रहे அதே हैं। போலதான் நமக்கு நித்தியத்துல வாழ்றோன்ற எண்ணம் வரும்பொழுது आज हम अनंत में जी रहे हैं करके वो सोच हमारे अंदर आना है। என்னுடைய சரீரத்துல பலவீனம் வருவதை கூட நின்னு போயிடும். அது हमारे देह में बलहीनता भी वो बदल जाएगा, நோய்கள் கூட நம்ம கிட்ட நெருங்காது. रोग भी हमारे नजदीक भी नहीं आएगा, ஏன்னா நான் நித்தியத்துக்குள்ள இருக்கிறேன். क्योंकि हम अनंत में हैं। நித்தியத்துக்குள்ள என்ன இல்ல, எந்தவித வியாதி பிரச்சனை நோய் பிரச்சனை எதுவும் நித்தியத்துக்குள்ள கிடையாது. अनंत के अंदर तो कोई रोग बीमारी नहीं है, ஏன்னா நித்திய தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. क्योंकि अनंत परमेश्वर हमारे अंदर है। இதெல்லாம் வந்து அந்த விதத்துல பார்க்கணும். ऐसा सोच आप में रहना चाहिए। அதனால சொன்ன என்னங்க வயசாகுது, என்ன இது நடக்கல அது நடக்கல யோசிக்காதீங்க. என்ன इसलिए मैंने बोला था बुढ़ापा हो गया, ये नहीं हुआ वो नहीं हुआ, ऐसे नहीं सोचना है। உங்களுக்கு தான் எனக்கு தான் வயசு, இந்த பூமியில வந்து வயசை பத்தி கவலை. இந்த इस पृथ्वी में ही आपके लिए हमारे लिए उम्र को रख के हम बहुत ही चिंता करते हैं। நம்ம காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். हम काल और समय के अंदर हैं। அதான் இப்ப டைம் முடிச்சு போணும். अभी समय हो गया है, हम जाना है। இதெல்லாம் உலகத்துக்காக தேவன் நல்லா செஞ்சு வச்சிருக்காரு. ये सब तो संसार में ही है, ஆனா அங்கிருந்து எங்க வந்துட்டு இருக்கிறோம், நித்தியத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். लेकिन अभी तो हम अनंत में आगे हैं। ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த மைண்ட்ல இருக்க கூடாது. लेकिन आप और हम वो संसारिक सोच में नहीं रहना है। நித்தியத்துக்கு வாழ்றவன் ஏன் கவலைப்படுவான்? अनंत में जीने वाला क्यों चिंता करता है? அப்போ இதெல்லாம் வந்து எனக்குள்ள நான் ஏத்திக்கணும். ये सब हमारे अंदर करना है। அப்போ பாருங்க, நமக்கு வந்து நான் நித்தியமா வாழ போறேன், मैं तो अनंत में जीने वाला हूँ, அப்படின்னா அந்த வயசாகிறத கூட பயப்பட மாட்டோம். उम्र होने से भी हम नहीं डरेंगे। அந்த வயசு ஆனா கூட அந்த இளமைய வர ஆரம்பிச்சிரும். उम्र होने से भी हम एकदम जवानी रहेंगे। பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ये बहुत ही महत्वपूर्ण बात है। நம்ம வந்து அதெல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க நிறைய. पहले तो वो लोग तो वो सब छोड़ दिए। அதுக்கப்புறம் நம்ம சொன்ன பாருங்க எபிரேயர் 10:10ல हिब्रानिया வாசிக்கிறேன் திருப்பி. ஏன்னா 10:10 में திருப்பி போன வாரம் கேட்டதை திருப்பி கேட்போம். पिछले सप्ताह हमने क्या सुना था वो फिर से सुनेंगे। சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். उसी इच्छा से हम यीशु मसीह की देह के एक ही बार बलिदान चढ़ाए जाने के द्वारा पवित्र किए हैं। அப்போ இன்னும் பரிசுத்தம் ஆக போறால हम पवित्र होने वाले हैं करके नहीं है, நான் இப்போலே பரிசுத்தத்துல தான் வாழ்றேன். अभी ही हम पवित्र में ही जी रहे हैं। எதனால? किस लिए? இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே. यीशु मसीह बलिदान चढ़े इसलिए। பரிசுத்தம்ன்றது வந்து அவரால வருது எனக்கு. पवित्रता उनकी ओर से आ रहा है हमें। ஆனா பரிசுத்தத்துல இருக்கிறேன் நான் இப்போ. अभी हम पवित्रता में ही हैं। இதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இந்த 9ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். इसके बाद हमने नयन அது चैप्टर पढ़ा था। மனுஷன் ஒரு தரம் மரிப்பதுன்னு சொல்லிட்டு 27ல பாக்குறோம். 9:27ல नयन निकालेंगे, नयन में 22। ஆனா அதை எதுக்காக எடுத்துக்கினாங்க இந்த உலகத்துல இந்த கிறிஸ்தவ மக்கள்? ये मसीही लोग कैसे ले रहे हैं? ஒரு தரம் மரிப்பதை புடிச்சிட்டாங்க, एक बार मरना करके उसको पकड़ ले रहे हैं। அதனால மரிக்கிறத வந்து ரொம்ப ஆழமா நம்புறாங்க. इसलिए मरने को बहुत ही गहराई से उस पर भरोसा रखते हैं। ஆனா அதுக்காக இது சொல்லப்படல, நான் எடுத்து காமிச்சேன். लेकिन उसके लिए ये बताया नहीं गया है करके எதுக்காக मैंने बताया। சொல்லப்படுதுன்னா, किस लिए बताया गया है? பழைய ஏற்பாடுல அடிக்கடி பலி செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. पुराने नियम में तो बार बार बलि चढ़ाना पड़ता था, ஆனா புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து ஒரே பலியில எல்லாத்தையும் மாத்திட்டாரு. लेकिन अभी नया नियम में तो एक ही बार यीशु मसीह बलि चढ़े। அதுக்காக இந்த ஆசிரியர் அதை எழுதி காமிச்சிருக்கிறாரு. इसके लिए ये लिखे थे ये वचन। ஆனா நம்ம சபை என்ன பண்ணிடுச்சு, लेकिन कलीसिया में उन्होंने क्या कर दिया? ஏதோ ஒரு காரியத்துக்கு சொல்றத ये किसी के लिए बोलने से வேற ஒரு காரியத்துக்கு புடிச்சுக்கிறாங்க. और एक अर्थ में ले रहे हैं। சாவது உறுதி அப்படின்றாங்க. मृत्यु तो अटल है करके बोल रहे हैं। ஆனா யாராவது 4 தலைமுறை வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? कोई तो भी 4 पीढ़ियों तक जीना करके कोई इच्छा कर रहा है? யோபு எழுதி இருக்குது 4 தலைமுறை வாழ்றானா. யாருங்க? अय्यूब 4 पीढ़ियों तक जिया। किस யோபு. लिए? अय्यूब। அது மட்டும் இல்ல, அவனுடைய முன்னிலைமை என்ன? उसका पिछला जीवन कैसा था? சரீரத்தை சொரிஞ்சிருந்தான். वो तो बीमार था, रोग में था। சரளமா கேக்குறீங்களா? நான் கதை சொல்ல, मैं कहानी नहीं बोल रहा हूँ, ட்ரூத்தை பேசுறேன். ये सत्य बात बोल रहा हूँ मैं।
ஏன் அப்ப எழுதி கொடுத்தாரு நம்ம கையில இத? किस लिए ये लिख के दिए हैं परमेश्वर ने? சும்மா சரி சரி கதை புஸ்தகம் படிச்சீங்கப்பா, ऐसे कहानी है आप पढ़ो करके थोड़ी ஒரு बोले பொழுது हैं। போனா திரும்பி பாருங்க. अगर समय नहीं जाए बीतने से आप ऐसे पढ़ो करके थोड़ी दिए हैं। அதுக்கெல்லாம் உங்களை ஜஸ்ட் படிச்சுக்கப்பா, सिर्फ पढ़ने के लिए नहीं दिए हैं। தூக்கம் வரலாம் கொஞ்சம் படிச்சுக்கப்பா. नींद आने से थोड़ी देर पढ़ो, ऐसे नहीं बोले। இதே மாதிரி தான் உன் வாழ்க்கை, ऐसे ही आपका जीवन होने वाला है। இதுதான் படம். यही है चित्र। இத அப்படியே உன் வாழ்க்கையில உண்டாகுறதுக்காக கொடுத்துக்கிறாரு. ऐसे आपके जीवन में होने वाला है, इसलिए लिख के दिए हैं। யாரனா வாய் திறந்து நான் 4 தலைமுறை வாழணும்னு சொல்றாங்களா? कोई मुंह खोल के बोल रहे हैं क्या मैं 4 पीढ़ियों तक जीऊंगा? உலகம் சொல்லுது, संसार बोलता है। காடு வா வாண்டு வீடு போன்னு சொல்லுது. संसार में तो बोलते हैं वन तो मुझे बुला रहा है, मैं जाना है करके। நம்மளும் அப்படிதான் பேசுறோம் சில நேரத்துல. हम भी कभी कभार ऐसे बोलने நயா लगते हैं। போறது எப்பயா போறது எப்பயா போறது எப்பயா போறது. पता नहीं हम मैं कब जाने वाला हूँ, ऊपर ऐसे बोलते हैं। இருக்கீங்களா இல்லையா? போயிட்டீங்களா? இருக்கீங்களா? ஏன் சொல்றேன்னா मैं किस लिए बोल रहा हूँ? வாழ்க்கையை ருசிக்கவே தெரியல பாருங்க இன்னைக்கு. जीवन को आप स्वाद करना है। வாழ்க்கைனா கிறிஸ்தவ பாட்டு பண்ண பாருங்க, ஒரு பாட்டு பண்ண பாருங்க. अभी हमने गीत भी गाया था। அர்த்தமில்லாத என் வாழ்க்கைய அர்த்தத்தை கொடுத்தார் கர்த்தர். हमारे जीवन में अर्थ नहीं था, लेकिन इस जीवन में अर्थ दिया है परमेश्वर ने। நோக்கமில்லாத என் வாழ்க்கைய நோக்கத்தை கொடுத்தார். जो मकसद नहीं है उसमें मकसद दिया है परमेश्वर ने। பிரம்மாண்டமான வாழ்க்கைங்க நம்ம வாழ்க்கை, शानदार जीवन दिया है हमें। ஆனா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் விளங்கிக்கணும் பாருங்க. हम ये सब समझना है। ருசி பசியோட வாழ தெரியாத இருக்காங்க இன்னைக்கு மக்கள். हम स्वाद चख के जीना है। ஆமா, இன்ட்ரெஸ்டே இல்லாத வாழ்றாங்க. हम एकदम इंटरेस्ट से जीना है। சரளமா நல்லா வாழணும். சொல்லுங்க, நல்லா अच्छा வாழணும். सा जीना है, बोलिए। அப்ப பாருங்க இங்க என்ன சொல்ல வரேன்னா, यहाँ पर मैं क्या कहने वाला இதே हूँ? பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், ஒரு இடத்துல சொல்றாங்க மோசே मूसा एक जगह पर எகிப்திலுடைய ராஜாவுடைய அந்த வீட்ல இருந்து என்ன பண்ணா, அத பாவ சந்தோஷத்தை தூக்கி போட்டுட்டு वो सारे महल के सारे खुशी को दूर फेंक कर துன்பத்தை தெரிந்து கொண்டான். वो दुख की ओर गया करके एक वचन था। கிறிஸ்தவ வாழ்க்கைனா துன்பம் வரணும், துன்பம் வரணும், துன்பம் வரணும். इसको लेके मसीही लोग बोले कि मसीह के जीवन में दुख तो अवश्य है। துன்பம் இல்லைன்னா நீ தேவ பிள்ளையே இல்ல. अगर दुख नहीं आने से तुम तो मसीह के तुम परमेश्वर के संतान नहीं हो। அல்லேலூயா, हालेलुया करके बोलते हैं। போன வாரமும் சொன்னேன், அது அப்படி அதுக்காக இல்ல. அது मैंने पिछले सप्ताह बोला था, वो उस उद्देश्य से नहीं लिखा है। அங்க போன வாரத்தை கேளுங்க. पिछले सप्ताह जो मैंने बोला அதோட था वो अर्थ फिर से என்ன? देखिए, उसका अर्थ क्या है। நான் பிசாசு பிள்ளையா பார்வன் வீட்டுல வாழ்ந்துக்கிறேன், मैं शैतान का संतान बनके वो महल में जी रहा था। இப்ப தேவ பிள்ளையா வாழ்றேன்னு ஆசைப்படுறான். अभी परमेश्वर के संतान बनने का इच्छा किया उसने, அதுக்குதான் அது எழுதப்பட்டிருக்குது. इसलिए वो लिखा गया था वो वचन। அதுக்கப்புறம் அவன் போய் மனதத்துக்கு போய் நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல மனைவி எடுத்து புள்ள பெட்டியில புள்ளையெல்லாம் பெத்துக்கினான். उसके बाद वो जंगल में जाके उसके शादी हुआ, वो उसके बच्चे हुए, वो अच्छा रहा। இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? नहीं तो वो क्या करना था? நம்மள மாதிரி வனாந்தத்திலயும் சுத்தி கிடக்கணும், தாடி வச்சுக்கணும். या वो जंगल में ऐसे ही घूम थोड़ी रहा था। சம்சாரி ஆனா वो அதுக்கப்புறம் तो शादीशुदा जीवन जी रहा था। நல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா கடவுள் அவனை எடுத்து उसका பயன்படுத்தினார். जीवन और भी अच्छा हुआ और परमेश्वर उसका जीवन का प्रयोग किए। நோக்கத்தோட வாழணும். वो पहले उसका कोई मकसद नहीं था, उसके बाद அப்ப मकसद के மக்கள் साथ தப்பு தப்பா जिया। புரிஞ்சுக்கினாங்க. वो लोग तो उसको गलत समझे। அடுத்தது ஒரு இடத்துல சொன்னேன், லூக்கா एक- 13ல लूका किताब में भी मैंने बोला था, அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது. सकेत द्वार के अंदर प्रवेश करना। நம்ம என்ன பண்ணிட்டோம்? हमने क्या कह दिया? கிறிஸ்தவ இடுக்கம் தான். मसीही जीवन तो एकदम सकेत है करके हमने कह दिया। போராட்டம் தான் சார். हमेशा संघर्ष रहता है। அந்த இடுக்கத்தை பத்தி விளக்கி காமிச்சேன். वो सकेत के बारे में मैंने आपको समझाया था। அடுத்த திருப்பி போய் கேளுங்க அந்த फिर से இடுக்கத்தை आप பத்தி. पिछले सप्ताह का இன்னைக்கு सुन எல்லாரும் के சொல்லிட்டா देखिए। பத்தாது, போணும். அப்ப அங்க போணும். आप पिछले सप्ताह भी सुनना है। அது ட்ரெய்லர் போட்டு காமிக்கிறோம். वो ट्रेलर डाल के जैसे दिखाते हैं ஏன்னா ना, நீங்க திருப்பி போய் அங்க பார்க்கணும். क्योंकि आप फिर से वो இது देखना है। ட்ரெய்லர் தான், ஃபுல்லா சொல்லிட முடியாது. ये मैं सिर्फ ट्रेलर ही बता रहा हूँ, मैं पूरा नहीं बता அந்த सकता। இடுக்கன்னா என்னன்றத நம்ம பார்த்தோம். वो सकेत क्या है करके हमने पिछले सप्ताह देखा था। அதுக்கப்புறம் வெறுத்து, उसके बाद इनकार करना। அந்த வெறுத்துனா என்னன்னு பார்த்தோம். इनकार करने का मतलब भी मैंने पिछले सप्ताह बताया நம்ம था। கிறிஸ்தவ மக்கள் எல்லாத்தையும் அல்வா சாப்பிடுற மாதிரி எடுத்துக்கினாங்க. ये सब सारे शब्दों को मसीही लोग ऐसे ले लिए, ग्रहण எது कर लिए। தப்போ जो भी गलत था அத லபாக்குன்னு முழுங்கிடுவாங்க. उसको ऐसे निगल लेते हैं, ஆதாம் மாதிரி. आदाम के जैसे। அந்த பழத்தை சாப்பிடாதான்னாரு, वो फल को नहीं खाना है करके बोले, தப்ப லபாக்குன்னு முழுங்கிட்டான். लेकिन वो एकदम उसको निकाल के खा लिया। அவன் முழுங்குது மட்டும் இல்ல, सिर्फ वो ही नहीं அந்த खाया, அந்த மனைவி முழுங்குது மட்டும் இல்ல, उसकी पत्नी खाई। அது வந்து சரி நீ ஏன் சாப்பிடுப்பா. वो पत्नी पति के पास दे के बोली आप भी खाओ करके। இதுதான் கிறிஸ்தவம் இன்னைக்கு.
आजकल का मसीही जीवन तो ऐसे ही चल रहा है, தப்பெல்லாம் லபக் லபக் பண்ணிடுவாங்க. गलत चीजों को हम ऐसे निगल ஆனா लेते ரைட்டு हैं, लेकिन जो सच है உள்ள இறங்காது. वो अंदर नहीं जाता है आपको। இங்க அப்படி இருக்க கூடாது. लेकिन यहाँ पर ऐसा नहीं रहना है, தப்ப தூக்கி போட்டுரு. गलत बातों को आप दूर फेंकना है, ரைட்ட மாத்திரம் எடுத்துக்க. जो अच्छा है जो सच है वो निगलना है। தேவனே சொன்னாரு, परमेश्वर ने बोला है ஆசீர்வாதத்தையும் आशीष को சாபத்தையும் श्राप को உனக்கு முன்ன வச்சிருக்கிறேன். आपके सामने रखा हूँ, நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். आप आशीष को पहचानो। அப்ப அதான் இந்த வேத புஸ்தகம். यही है पवित्र शास्त्र, எதை எப்படி எடுத்துக்கொள்றதுக்கு தான் அறிவு நமக்கு வேணும். जो कैसे ले लेना है उसका समझ आना है आप அப்ப இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்து ये முடிச்சோம். सब हमने पिछले सप्ताह देख के खत्म किया இன்றைக்கும் था। आज நம்முடைய எந்த அஸ்திபாரத்துல வாழ போறோம் நம்ம? हम किस नींव में जी रहे हैं? அது சபை வளர்ச்சி விருத்தி ஆளுகை தான் சபையில. वो कलीसिया की बढ़ोतरी वृद्धि और परमेश्वर का அப்போஸ்தலர் अधिकार है। நடவடிக்கைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். प्रेरितों का किताब निकालेंगे, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். उसमें पहला अध्याय। நேத்து கூட போய் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணியிருந்தோம். पिछले कल भी जाके कलीसिया में मैंने प्रचार किया था। என்ன சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ஒரு பிரச்சனை என்னன்னா, कलीसिया में प्रचार करने से क्या परेशानी आती நான் है? பண்ண நான் எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும் मैं कहीं भी जाके प्रचार करने से ஜனங்க முழுவதும் பாஸ்டர் தான் முறைச்சு முறைச்சு பார்ப்பாங்க. लोग पूरे उनके पासवान को ही घूर घूर के देखते हैं। ஏன் அப்படி பார்ப்பாங்க? क्यों देखते हैं? தப்பு இவர் சொன்னதெல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துக்கிறாருன்னு. क्योंकि उनके पासवान उनको गलत गलत सिखाए करके देखते हैं। அதனால தான் சபையில போன பாஸ்டருங்க அப்படியே ஒரு கஷ்டப்படுவாங்க பாருங்க. इसलिए मैं प्रचार करने के जाने से वो उनके पासवान लोग बहुत ही डरते हैं। பாஸ்டர்களுக்கு அதான் பிரசங்கம் பண்றேன் நானு. मैं पासवानों के लिए ही प्रचार कर रहा हूँ। தப்பா பண்ணாதீங்க, आप गलत प्रचार नहीं करना है, ரைட்டா பண்ணுங்கன்னு आप சொல்லி. ठीक से करना है। சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. प्रेरितों का किताब निकालेंगे, उसमें पहला अध्याय 1:8. एक में 8। பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். 8वां वचन पढ़ेंगे। परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे और यरूशलेम और सारे यहूदिया और समारिया में और पृथ्वी की छोर तक मेरे गवाह होंगे। आमीन। பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यहाँ पर यीशु உயிர் मसीह தெழுந்து जब जीवित उठे 50 நாள் இங்க பூமியில இருந்தாரு. 50 दिन यहाँ पृथ्वी में रहे, அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு 40 நாள் இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. 40 दिन यहाँ रह के उसके बाद स्वर्गलोक गए। அப்பதான் அந்த 50ஆம் நாள் தான் பெந்தகோஸ்து நாள்னு சொல்லிட்டு ஊற்றப்பட்டது ஆவியானவர். 50वां दिन ही वो बेंदगोस का दिन है करके पवित्र आत्मा। இயேசு உயிரோடு ஏந்திரிச்சு மேல போகும்போது यीशु मसीह जब जीवित उठ के ऊपर गए थे, சீடர்கள்ட்ட சொல்லிட்டு போற வார்த்தை, अपने चेलों से बोले பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து पवित्र आत्मा जब तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे। எருசலேமிலும் யூதாவி முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். यरूशलेम और सारे यहूदिया और समारिया में और पृथ्वी की छोर तक मेरे गवाह होंगे। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? எனக்கு நீங்க சாட்சியாய் இருப்பீர்கள். आप मेरे गवाह रहोगे। சாட்சியாய் இருப்பீர்கள். திருப்பி சொல்லுங்க, சாட்சியாய் இருப்பீர்கள். आप गवाह होंगे। அப்படின்னா யாருடைய முயற்சி இது? ये किनका कोशिश है? இது யாருடைய முயற்சி? किनका कोशिश है ये? இன்னைக்கு இது சாட்சியா இருப்பேன், சாட்சியா இருப்பினா சாட்சியா உன்னை வைப்பேன்றார். इसका मतलब क्या है? आपको मैं अपना गवाह बनाऊंगा। இருப்பீர்கள், आप रहोगे ऐसा। அந்த பதம் ரொம்ப முக்கியம். ऐसा बोला गया है। நாங்க சாட்சியா வாழ்றோம்ன்றது இல்ல, हम गवाह बन के जिएंगे करके नहीं लिखा है। நான் உன்னை சாட்சியா வைப்பேன், मैं आपको गवाह रखूंगा करके இது लिखा है। என்னுடைய பலத்தினால உனக்கு நடக்க போகுது. वो परमेश्वर के बल से ही आपको ये सब हो रहा है। உன்னை நான் சாட்சியா வைக்கலன்னா என் பேர் ரிப்பேர். आपको मैं गवाह नहीं बनाने से फिर मेरा नाम खराब होगा, ऐसा बोल रहे हैं। பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலன்னா அப்பாக்கு தான் நஷ்டம், அப்பா பேர் தான் ரிப்பேர். बच्चों को जो कुछ भी करना है वो पिता नहीं करने से फिर पिता का नाम ही नष्ट होगा। அப்பாவும் அம்மாவும் தான் சேர்ந்து பிள்ளைங்களை என்ன பண்றாங்க? கரை சேர்க்கறாங்க. माता और पिता मिलकर ही बच्चों को अच्छा काम करते हैं। அப்பா பரலோக அப்பா ऐसे ही स्वर्गलोक के சொல்றாரு, हमारे पिता बोल இந்த रहे हैं, பூமியில எனக்கு நீங்க சாட்சியா உன்னை வைப்பேன். इस पृथ्वी में मैं तुम्हें गवाह रखूंगा करके बोल रहे हैं। அப்படின்னா நான் யாருன்றத உன் மூலமா காமிப்பேன்.
मैं कौन हूं करके तुम्हारे द्वारा लोग देखेंगे करके बोल रहे हैं। நான் எப்படி நித்தியமா வாழ்ற போல உன்னை நித்தியமா வாழ வைப்பேன். मैं कैसे अनंत में जी रहा हूं वैसे तुम्हें भी अनंत में जिलाऊंगा। நான் எப்படி வியாதி இல்லாத இருக்கிறேனோ உன்னை வியாதி இல்லாத வாழ வைப்பேன். मैं जैसे व्याधि रहित जी रहा हूं वैसे ही तुम्हें भी व्याधि रहित जीने को रखूंगा। நான் எப்படி குறைவில்லாத இருக்கிறேனோ உன்னை குறைவில்லாத மனுஷனா வாழ வைப்பேன். जैसे मुझ में कोई घटी नहीं है वैसे ही तुम में भी कोई घटी ना होगी। நான் எப்படி ஹோலினஸா வாழ்றேனோ உன்னை ஹோலினஸா வாழ வைப்பேன். जिस तरह मैं पवित्र जीवन जी रहा हूं वैसे तुम भी पवित्र जियोगे। நான் எப்படி எல்லாத்தையும் வெற்றி சிறந்தனோ உன்னை நான் வெற்றி சிறக்க வைப்பேன். जैसे मैं जयवंत हुआ वैसे तुम भी सब कामों में जयवंत होगे। ஒரு இடத்துல இல்ல, सिर्फ एक जगह पर नहीं, பூமியின் கடைசி வரையதும் உணவு पृथ्वी की चोर तक तुम ऐसा साक्ष्य रहोगे वेप है। करके परमेश्वर बोल रहे हैं। வாசிக்கிறீங்க. कितने लोग इस पर भरोसा कर रहे இன்னைக்கு हैं? புதிய ஏற்பாட்டு சபையில பிரச்சனை என்னன்னா अभी नया नियम के जो भी कलीसिया है उसमें क्या परेशानी आती है? ஜனங்களை लोग படாத பாடுபடுத்துறாங்க. उनको बहुत ही सताते हैं। என்ன பாடுபடுத்துறாங்க? कैसे सताते हैं? வெயிட் தையில கொடுத்துட்டு வெயிட்ட கொடுத்துட்டு वेट को हाथ में देने से, தூக்கின்னு ஓடு वजन को हाथ में दे के भागो भागो बोलते हैं ना वैसा। அதனால தூக்க முடியல, தொப்புன்னு கீழே போட்டு கால கையை ஒடிச்சிக்குதுங்க. वो वजन को नहीं उठा पा रहे हैं, वो नीचे गिरते हैं, उनका हाथ पैर टूट जाता है। அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை சார் ரொம்ப ரொம்ப கடினம் சார். इसलिए बोलते हैं कि मसीही जीवन बहुत कठिन है। உடனே ஆமா சும்மாவா हाँ वो तो ठीक है, ऐसे थोड़ी मिल जाता है मसीही நீ जीवन। நீதி बोलते செய் हैं, तुम करना है करके बोलते हैं, அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உருட்டுறாங்க. ऐसे सताते हैं। நான் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் விளக்குறேன். मैं इसको आपको अच्छा से நம்ம பாருங்க समझाऊंगा। சாட்சி சொல்றோம். சாட்சி हम तो यहाँ पर साक्षी या गवाह तो बोलते हैं। சாட்சியை இருக்கத்தான் சொன்னாரு. சாட்சியை இருப்பீங்கன்னாரு. आप गवाह बनोगे करके बोले हैं। சாட்சி நம்ம சொல்றோம், हम गवाह भी बोलते हैं, தப்பு இல்ல சாட்சி சொல்றது. गलत नहीं है गवाह बोलने என்ன में। சாட்சி சொல்லணும்? क्या गवाह बोलते हैं? நான் ஒண்ணுமே இல்லாத இருந்தேன், मैं बिल्कुल, मेरे पास कुछ भी नहीं था, என்னை இவ்வளவு பெரிய ஆளா ஆக்கிக்கிறார், मुझे इतना बड़ा आदमी बनाया எனக்கு है। இதை கேட்டேன், मैंने ये मांगा था, இதை கொடுத்தாரு, परमेश्वर ने मुझे ये दिया இதை था। கேட்டேன், ये पूछा था இதை मैंने, கொடுத்தாரு. परमेश्वर ने मुझे ये दिया था। இதுக்கு தான் சாட்சி. इसके लिए आप गवाह बोलना है। அந்த காலத்துல பாருங்க சாட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா கீழே விழுந்து எந்திரிச்சதுக்கு சாட்சி சொல்லுவாங்க. उस जमाने में कैसे गवाह बोलते थे? नीचे गिर के उठने से भी वो उसका साक्षी बोलते हैं। இல்லங்க, ऐसा नहीं है, நல்லா வாழ்றத பத்தி சாட்சி சொல்லுங்க. अच्छा जीवन जीने का वो गवाह சரி, बोलना है आप। போகட்டும். இப்போ பாருங்க, இப்போ உங்க கையில இருக்குதா உங்க வாழ்க்கை, அவர் கையில இருக்குதா? आपके हाथ में है आपके जीवन या फिर परमेश्वर के हाथ में है? நான் சொல்றேன் உங்க உங்க வாழ்க்கை அவர் கையில இருக்குது. मैं बोल रहा हूँ आपका जीवन परमेश्वर के हाथ அவர் में है। சொல்றாரு, परमेश्वर बोल நான் रहे हैं, உள்ளங்கையில உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன். मैं तुम्हें अपने हथेली में खुरेद के रखा हूँ। உனக்கு உன் கண் இமைய போல நான் உன்னை பாதுகாப்பேன். मैं तुझे अपने आंखों के पलकों के समान देखूंगा। இந்த காலை வேளை புரிஞ்சுங்க சிஸ்டர். आप ये सुबह के समय में Brothers, आप समझिए, சும்மா கேட்டுட்டு போறது இல்ல, சிறப்பு. எங்க வச்சுக்க அவருடைய கரத்துல இருக்கிறீங்க நீங்க. आप उनके हथेली में हो, அவருடைய கரத்தை சொல்லுங்க, நான் அவருடைய उनके கரத்துல हथेली में हो। அவருடைய கரத்துல எவனா பிடுங்க முடியுமா? परमेश्वर के हाथ से कोई आपको छीन नहीं सकता, ஒண்ணே பண்ண முடியும். कोई भी नहीं छीन सकता அப்ப है। பாருங்க, இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? आज हमने क्या कर दिया? மத்திய எழுதின சுவிசேஷம் मत्ती का 17ஆம் அதிகாரம் 17 சீக்கிரமாக मत्ती மத்திய எழுதின 17 சுவிசேஷம் निकालेंगे। 17ஆம் அதிகாரம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சில காரியங்களை புரிஞ்சுக்கணும் பிரதர். हमें समझना है। 17 मत्ती 17 19 ல இருந்து 21 வரைக்கும். 19 से 21 तक पढ़ेंगे। அப்போது சீஷர்கள் இயேசுவிடத்திலே தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தில் தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்வது அப்புறம் போவோம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 19 से 21 तक पढ़ेंगे। तब चेलों ने एकांत में यीशु 21 படிச்சிருங்க, நான் படிக்கல 21. तब चेलों ने एकांत में यीशु के पास आकर कहा, हम इसे क्यों नहीं निकाल सके? उसने उनसे कहा, अपने विश्वास की कमी के कारण, क्योंकि मैं तुमसे सच सच कहता हूँ, यदि तुम्हारा विश्वास राई के दाने के बराबर भी हो तो इस पहाड़ से कह सकोगे, यहाँ से सरक कर वहाँ चले जाओ, तो वह चला जाएगा, और कोई बात तुम्हारे लिए अनहोनी न होगी। पर यह जाति बिना प्रार्थना और उपवास के नहीं निकलती है। நான் 21 வாசிக்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார்.
பாருங்க இது வந்து சீடர்கள் வந்து பிசாசு துரத்துறாங்க. ये चेले लोग शैतान को भगा रहे हैं, பிசாசு போல. शैतान नहीं जा रहा है। அதுக்கப்புறம் இயேசு வந்து அதை துரத்திட்டாரு. उसके बाद यीशु मसीह आके उसको भगाए। சீடர் வந்து தனியா கேக்குறாங்க, चेले लोग आके यीशु मसीह से पूछे, ஆண்டவரே எங்களால ஏன் முடியல? यीशु मसीह से पूछे, परमेश्वर मेरे से हम लोग से क्यों नहीं कर पा रहे हम लोग? நீங்களும் சீடர்கள் தான், நீங்களும் விசுவாசிகள் தான். हम भी चेले हैं, हम भी विश्वासी हैं, இதெல்லாம் நீங்க கேட்டுக்கணும். आप भी सुनना है। ஏன்னா இன்னைக்கு சபை எந்த லெவல்ல இருக்குதுன்றது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். क्योंकि कलीसिया आजकल कौन से स्थिति में है वो मैं बोल रहा हूँ। சபைக்கு வெளிச்சம் இல்ல. कलीसिया में कोई प्रकाश नहीं है। இதை எப்படி வாசிக்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியுது கிடையாது. इसको कैसे पढ़ना है, कैसे समझना है, उनमें प्रकाश नहीं है। அப்ப பாருங்க இங்க சொல்றாரு, यहाँ पर बोल रहे ஏன் हैं, துரத்த முடியலன்னு சொல்றாரு. क्यों शैतान को आप भगा नहीं पा रहे? முதல்ல சொல்றாரு, எடுத்த உடனே உன்னுடைய அவிசுவாசத்தை துரத்த முடியல तुम्हारे अविश्वास के कारण तुम उसे भगा नहीं पा रहे हो, அப்படின்னு சொல்லிட்டாரு. ऐसे बोल दिए। அதோட முடிஞ்சிச்சு. उसके बाद ஆனால் திருப்பி சொல்றாரு 21ல, फिर से 21 में क्या बोल रहे हैं? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். यह जाति बिना प्रार्थना और उपवास के नहीं निकलती। இப்ப நம்ம ஆளுங்க என்ன பிடிச்சிட்டாங்க? हमारे लोग क्या पकड़ लिए? பிசாசு துரத்தணும்னா शैतान को अगर भगाना है तो நீ உபவாசம் பண்ணணும். आप उपवास करना है। யார் சொன்னதுங்க? ये कौन बोला है? இயேசுவே சொன்னாரு. यीशु मसीह ही बोले हैं। ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? लेकिन आरंभ में क्या बोले? விசுவாசத்தினால தான் இது முடியாதுன்னு சொன்னாரு. विश्वास से ही होता है, இல்லையா? பிறகு அது மாத்திரம் இல்ல, இங்க சொல்லப்பட்டது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படின்னு போட்டுக்குது. इसमें लिखा है प्रार्थना और उपवास। ஆனா நம்ம வைக்கிற ஜபம்லாம் என்னது? लेकिन हम लोग क्या सा प्रार्थना रखते हैं? உபவாச ஜபம். उपवास की प्रार्थना रखते இங்க हैं। சொல்லப்பட்ட ஜபத்தினாலும் உபவாசம். यहाँ पर तो लिखा है उपवास प्रार्थना अपनी और बोली कहते। उपवास। இவங்க என்ன உல்டா பண்ணிட்டோம். लेकिन ये लोग क्या कर लिए? उल्टा कर दिए। உபவாசம் முன்ன போட்டு ஜபத்தை பின்ன போடுறது. उपवास को पहले डाल दिए, फिर प्रार्थना को पीछे डाल दिए। நம்ம வேலையில என்னன்னா கடவுள் ஒன்னு சொன்னாருன்னா நம்ம ஒன்னு சொல்றது. परमेश्वर एक बात बोलने से हम दूसरी बात बोलते हैं। ஆண்டவர் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா இவன் சாப்பிடணுமா பிசாசு. परमेश्वर नहीं खाना बोलने से ये शैतान खाने को बोलेगा। அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? यहाँ पर क्या बोला गया है? உபவாச ஜெபம் போடுறாங்க. वो उपवास की प्रार्थना बोलते हैं। ஆனா ஜபத்தினால உபவாசத்தினாலும் लेकिन அன்றி அப்படின்னு போட்டுக்குது. लेकिन यहाँ वचन में प्रार्थना और उपवास करके लिखा ஆக है। பாருங்க இன்னைக்கு பூரா பாருங்க, आज भी விசுவாசிகள் உபவாசம் இருப்பாங்க. विश्वासी लोग तो उपवास रहते हैं। போயிட்டு நீங்க ஏதாவது பக்கத்துல அவங்கள பாத்தீங்க வச்சுங்களேன், वहां जाके देखने से டீ சாப்பிடுறீங்களான்னு आप चाय पियोगे क्या पूछेंगे? வேலை ஸ்தலத்துக்கு வருவாங்க. वो आके वो पूछेंगे। இல்ல நீங்க போய் சந்திப்பீங்க, आप யாரு जाके मिलने से उनसे டீ சாப்பிடு, आप चाय पियोगे क्या पूछेंगे? உபவாசத்துல இருக்கிறேன். वो उपवास में है। உபவாசத்துல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? उपवास में रहने का मतलब क्या है? நீ ஏன் ரோட்ல சுத்தி நிக்கிற? फिर क्यों तुम ऐसे रोड में फिर रहे ஏன் हो? ட்ரெயின்ல போய் நிக்கிற? क्यों ट्रेन में जा रहे ஏன் हो? வேலை செய்யற? क्यों काम कर रहे हो? உபவாசத்துல இருக்கிறவனுக்கு எதுக்கு ட்ரெயின்ல வேலையெல்லாம் போய் நிக்கிற? उपवास में रहने वाला क्यों ट्रेन में जा रहा है, क्यों काम पे जा रहा है? இவங்க நினைச்சா உபவாசம்னா வெறும் வயித்துல காய போட்டா உபவாசம் ये நினைச்சாங்க. लोग क्या समझते हैं? उपवास बोलने से खाना नहीं खाना। உபவாசம்னா சாப்பிடாத கடவுளோட கூட உட்கார்ந்து கடவுளுடைய ஃபெலோஷிப் பண்றது தான் உபவாசம். उपवास का मतलब खाना बगैर खाना खाए परमेश्वर के पास बैठकर उनके साथ संगति करना है। பழைய ஏற்பாட்டுல உபவாசத்துல என்ன சொல்லுது? पुराने नियम में उपवास का मतलब क्या है? ஏழை எளியவர்களுக்கு எதனா கொடுத்தாதான் உபவாசம். सारे दरिद्र लोगों को देना, दान देना ही उपवास है। நம்ம பாருங்க உபவாசம் எப்படி ஆக்கிட்டோம்னா, लेकिन हम लोगों ने उपवास को क्या बना दिया பேய் है? தொட்டத்துக்கு உபவாசம், शैतान को भगाने के लिए भी उपवास। மனைவி ஓடிடுச்சு, अगर पत्नी भाग गई तो மனைவி திருப்பி வரதுக்கு உபவாசம், पत्नी को वापस लेके आने के लिए भी हम उपवास करते हैं। கணவன் குடிக்கிறாரு, पति अगर शराब पीता है, கணவன் குடியை நிறுத்தத்துக்கு உபவாசம். वो शराब पीना बंद करने के लिए उपवास रखते हैं। கொஞ்சம் கவனிங்க, आप ध्यान दीजिए। இதுக்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. इसके लिए हालेलुया हालेलुया बोल के बैठे रहते हैं। ஆனா இங்க என்ன பண்ணுது? உபவாசத்தை வந்து தேவன் லாஸ்டா தான் சொல்றாரு. लेकिन उपवास को परमेश्वर ने आखिर में ही डाला है। ஜெபத்தை தான் முன்ன சொல்றாரு. प्रार्थना को ही पहले बोला है। பிறகு இன்னொன்னு, उसके बाद விசுவாசத்துல துரத்த முடியாதுன்னு சொல்றாரு. विश्वास के साथ नहीं भगा सकते। அது எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா விசுவாசம் தான். लेकिन इब्रानिया के किताब में पूरा विश्वास के बारे में बोला गया है। நீங்களும் ஞான விசுவாசி தான். आप और हम विश्वासी हैं। நீங்கள் ஞான உபவாசி இல்ல. आप और हम उपवासी नहीं நீ हैं। உபவாசியாங்க? क्या आप उपवासी हैं? ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் உபவாசி ஆயிட்டார்கள். उद्धार पाए हुए लोग उपवासी थोड़े बने हैं।
அப்படியே போட்டுக்குது. ऐसे थोड़ी लिखा है। ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் விசுவாசிகள் ஆக்கப்பட்டார்கள். उद्धार पाए हुए लोग विश्वासी बने हैं। நீங்களே ஏத்துக்கொள்றது யோசிக்கிறீங்க. आप भी कभी कभार सोचने लगते हैं। வெளியே கேட்கறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. நான் மத்த இடத்துல பிரசங்கம் பண்ணா संसार के लोग फिर मैं मेरा प्रचार सुन के कैसे रहेंगे। பவுல கல் எறிஞ்ச மாதிரி தான் அடிவாங்க. पौलुस को जैसे पत्थर मारे थे वैसे ही मुझे भी मारेंगे। பவுல ஏன் நிறைய பேர் ஏத்துக்கல தெரியுமா? पौलुस को क्यों वो लोग ग्रहण नहीं किए? அந்த அந்த மனுஷனுடைய வெளிப்பாடே வேற மாதிரி இருக்குது. उनका प्रकाश तो एकदम अलग तरीके का था। பேதுரு சொல்றான், पतरस बोल रहा है, அந்த ஆளுக்கு இருக்கிற வெளிப்பாடு நமக்கு புரியலையா? पौलुस का जो प्रकाश था वो हमें ही समझ में नहीं आ रहा है। அப்படிதான் பாருங்க, அப்படிதான் இருக்கும். ऐसे ही रहेगा। அப்ப என்ன சொல்ற, விசுவாசியை தான் நம்மள ஆக்கி இருக்கிறாரு. हमें तो विश्वासी बनाया है। நம்ம என்ன பண்ணிட்டோம், விசுவாசியே இல்லைன்னா கூட உபவாசிக்கிறா மாறிட்டோம். अगर विश्वासी नहीं बनने से भी हम तो उपवासी बनने लग जाएंगे। அதனால தான் சபை இன்னைக்கு தலைக்கீழ இருக்குது. इसलिए कलीसिया आजकल एकदम उल्टा बन गया है। ஏன்னா எல்லாம் உல்டா வாக்கி வச்சுக்கிறோமே. ये सब कुछ उन्होंने उल्टा बना दिया है। இன்னும் கொஞ்சம் और एक बात है, அடுத்தது और ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு இருக்குது. आदि में शब्द है करके, वचन है करके है। ஆனா நம்ம என்ன ஜனம் சொல்லிட்டாங்க, लेकिन लोग क्या बोल दिए, ஜெபம் பண்ணியா ஜெபம் பண்ணியா, अब प्रार्थना करो बोलते हैं। எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண சரியா போயிடும். हर बात के लिए प्रार्थना करो। ஆதியில ஜெபம் இருந்ததா? क्या आदि में प्रार्थना था? சொல்லுங்க மரியா சிஸ்டர். எங்கேயும் ரொம்ப தூரம் போய் உட்காந்துட்டாங்க பாரு. எனக்கு என்னன்னு கேளுங்க. ஆதியில ஜெபம் இருந்ததா? क्या आदि में प्रार्थना था? ஆதியில என்ன இருந்ததுங்க? आदि में क्या था? ஆதியில தேவ வார்த்தை இருந்தது. आदि में परमेश्वर और परमेश्वर का वचन था। நம்ம என்ன பண்ணோம், ஆதியில ஜெபம் இருந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் நேற்று ஒருத்தர் பாரு ஜெபம் தான் நடந்துருக்குது காலில இருந்து. एक जने कल तो क्या किए, प्रार्थना ही कर रहे थे। சும்மா ஜெபம். சரி நம்ம இப்போ ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணலாமா? अभी 3 जने मिलके प्रार्थना करेंगे करके बोले। ஜெபம் வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, प्रार्थना को उन्होंने क्या समझ लिया, ஜெபம் ஒரு மந்திரம் நினைச்சுக்கிறாங்க. वो एक मंत्र के जैसे वो लोग ले लिए। நான் கூட ஜெபத்தை எப்படி பண்றாங்கன்னா, प्रार्थना को क्या कैसे कर रहे हैं, கவனிங்க, ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். நீங்க தப்பா பண்றதுனால தான் நீ கிறிஸ்தவ சமுதாயம் வந்து கேலிக்கு நிலாகுது வெளியே. गलत हम रूप से हम प्रार्थना करने से ही मसीही लोगों का वो टट्टा उड़ाएंगे। நீங்க உங்ககிட்ட வந்தாலே எல்லாத்தையும் கைட்டிடுவீங்களே. आपके पास आने से ही सब कुछ आप उतार फेंकने के लिए बोलेंगे। நல்லா போற ஆளு உள்ளது எல்லாத்தையும் உரிட்டு எல்லாம் இல்லாதாக்கிடுறாங்க. சொல்லுங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல போட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து எது தப்பு எது ரைட்னு தெரியல. अच्छा खासा जाने वाला व्यक्ति को भी मसीही जीवन में लेके आके सब कुछ उतार फेंकने के लिए बोलेंगे। கிறிஸ்தவ வாழ்க்கையை சன்னியாசி வாழ்க்கை ஆக்கிட்டு இருக்காங்க. मसीही जीवन को एकदम सन्यासी के जैसे जीने के लिए बोलेंगे। கிறிஸ்தவ வாழ்க்கை சம்சாரம் வாழ்க்கை. मसीही जीवन जो है वो तो एकदम पारिवारिक जीवन है। அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, उस दिन एक जन बोले, ஆதியாகம புத்தகத்தை எடுத்துட்டு उत्पत्ति का किताब निकालकर, एनोक தேவனோடு சஞ்சரித்தான், परमेश्वर के साथ उसने मेल किया। நீ தேவனோடு சஞ்சரிச்சு அப்படியே மேல போயிடலாம். तुम भी परमेश्वर के साथ संगति करके ऐसे ही तुरंत स्वर्गलोक जा सकते हो। அங்க சரியா வாசிக்கணும். वहां पर आप ठीक से पढ़ना है। அவன் தேவனோடு சஞ்சரித்து குழந்தை குட்டிங்களா பெத்தெடுத்தான். वो परमेश्वर के साथ संगति किया, फिर उसका शादी हुआ, बच्चे भी हुए। நம்ம பிடிக்கிறது பாருங்க, நம்ம ஆளுங்க हमारे जो लोग हैं விட்டா எல்லாரும் சன்னியாசி ஆகிடுவாங்க. उनका बात आने से तो वो सभी को सन्यासी बना देंगे। சில நேரத்துல கல்யாணம் ஆகலன்னு, தம்பி உனக்கு வந்து கல்யாணம் இது சித்தம் இல்ல பொழுது வா. अगर शादी नहीं होने से वो बोलेंगे परमेश्वर की इच्छा नहीं है कि तुम शादी करो, கர்த்தர் உன்னை அன்னகர் ஆகிட்டு இருக்கிறார் பொழுது, परमेश्वर ने तुम्हें ऐसे ही सन्यासी रहने के लिए बोला है। எங்க பாஸ்டர் அப்படி தான் சொன்னாங்களாம். हमारे पासवान को किसी ने बोला है। கவனிக்கிறீங்க, कितने लोग ध्यान दे रहे हैं। நான் பேசல, मैं साधारण विषय नहीं बोल रहा हूँ। உலகம் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வந்து மக்களை வந்து படாத பாடுபடுத்தி வச்சுக்கிறாங்க. मसीही समाज जो है लोगों को बहुत ही सताने लगा है। எங்க பாஸ்டர் சொன்னாராம், हमारे पासवान अमेरिका படிச்சிருக்கும் போது, वो जब अमेरिका में पढ़ रहे थे, தம்பி भाई கல்யாணம் ஆவாத ஊழியம் பண்ணுன்னு मेरे पासवान को बोले तुम शादी किए बिना सेवकाई करो। அதுக்கு முன்னே எங்க செல்லதூர் ஐயா அப்படி சொல்லியிருக்காங்க. फिर हमारे बड़े वो चलदरे पासवान कोई भी बोले, பாஸ்டருடைய அப்பா, हमारे पासवान के पिता। அப்போ பாஸ்டருடைய அம்மா, பாஸ்டருடைய அதான் செல்லதுரை ஐயாவுடைய அம்மா என்ன சொன்னாங்களாம், हमारे पासवान के दादी माँ क्या बोली, வேற மாதிரி சொன்னாரு. அத யார் சொன்னது, அத किसने बोला ऐसा करके पूछे। பிசாசு உபதேசம், वो तो शैतान का प्रचार है। உடனே அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் பாருங்க.
वो तुरंत उसकी शादी करके रखे थे। செல்லதுரையாவுக்கு 9, हमारे चल्लदुरै पासवान को 9 बच्चे थे। அதுல முதல் பிள்ளை தான் சாம் பாஸ்டர் ஐயா. वो पहले पुत्र ही उनके साम चल्लदुरै हैं। செல்லதுரையாவுக்கு கல்யாணமே பண்ணல வச்சுங்க, अगर चल्लदुरै पासवान की शादी नहीं होने से இந்த சாம் செல்லதுரையாவும் வந்திருக்க மாட்டாரு. फिर तो साम चल्लदुरै नहीं आए होंगे। அவர் வந்து இவ்வளவு பெரிய ஏஎஃப்டி சபை நானே வந்து இங்க வந்திருக்க மாட்டேன். फिर तो वो आके एएफटी सभा न बना होगा। பிசாசு எங்க கை வைக்கிறான் பத்தியா? शैतान कहाँ हाथ रखता है देखिए। நீங்களே இப்ப வந்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இருந்திருக்க फिर மாட்டோம். तो मैं नहीं रहता, आप लोग भी यहाँ आके प्रचार नहीं सुने होते। அந்த திருட்டு போய் எங்கேயோ கை வச்சு எல்லாத்தையும் காலிப்பட பார்ப்பான். वो हमारे शत्रु तो कहाँ हाथ रख रहा है देखिए। அதனால ட்ரூத் ரொம்ப முக்கியம். इसलिए सत्य बहुत आवश्यक है। இதுல வசனம் இருக்குது, इसमें वचन भी है, பாக்கட்ட காமிக்கிட்டமா உங்க சந்தேகத்தை தீர்ப்பு. वो वचन पढ़ेंगे। ஏன்னா நீங்க ஒரு மாதிரி விகாரமா என்ன பாக்குறீங்க. आप लोग कैसे कि நான் मुझे எங்க பாஸ் देख रहे சொல்லும்போது हो। நாங்க அப்படிதான் நினைப்போம். हमारे पासवान जब मुझे बोलते थे तब मैं भी ऐसे देखता था। 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1 तिमोथी निकालेंगे। 2ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 1 तिमोथी 4वां अध्याय उसमें दूसरा वचन। எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வாசிங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும். ஹலோ, ஏமா கல்யாணம் பண்ண நீ பிரதர்? ஏன் கல்யாணம் பண்ணீங்க? इसमें लिखा है विवाह नहीं करना है। விஜய் பிரதர் ஏன் கல்யாணம் பண்ணீங்க? फिर किस लिए शादी किए? கடவுள் தப்பு இல்லை நீங்க பண்ணது. फिर तो हम परमेश्वर के विरुद्ध कर रहे हैं ना। ஏன் சிஸ்டர் நீங்க பண்ணீங்க? हम लोग किस लिए विवाह किए? फिर பண்ணதோட தான் இமான் வந்துக்கிற ஜோசப் வந்துக்கிறான். विवाह करने से ही हमारे वंशज आए हैं। என்ன சொல்றீங்க இப்போ? इसका मतलब बोलिए आप। கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, यहाँ पर लिखा है कि विवाह नहीं करना है। இதை எப்படி எடுத்துப்பீங்க? इसको आप कैसे ले लेना है? இப்போ மேலையும் கீழையும் வாசிக்கணும். ऊपर का वचन और नीचे का वचन साथ पढ़ना है। இப்போ வாசிக்கிறேன். अभी हम पढ़ेंगे। ஆகிலும் ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். वासिंगे। हम 4 में 1 से पढ़ेंगे। परंतु आत्मा स्पष्ट कहता है कि आने वाले समयों में कितने लोग भरमाने वाली आत्माओं और दुष्ट आत्माओं की शिक्षाओं पर मन लगाकर विश्वास से बहक जाएंगे। यह उन झूठे मनुष्यों के कपट के कारण होगा जिनका विवेक मानो जलते हुए लोहे से दागा गया है, जो विवाह करने से रोकेंगे और भोजन की कुछ वस्तुएं से परे रहने की आज्ञा देंगे, जिन्हें परमेश्वर ने इसलिए सृजा कि विश्वासी और सत्य के पहचानने वाले उन्हें धन्यवाद के साथ खाएं। आमीन। 4 வரைக்கும் வாசிட்டீங்களா? இல்ல 3 தான் பாருங்க, இதுல 4 என்ன சொல்லுது? தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்குது. इसमें चौथा में बोला है जो भी परमेश्वर ने सृजा है वो सब वस्तुएं अच्छी हैं। சொல்லுங்க, திருமணம் நல்லது, विवाह भी अच्छा है, குழந்தை பெத்துக்கிறது நல்லது. बच्चे भी अच्छे हैं। ஏன்னா தேவன் படைச்சதெல்லாம் அவங்க வேணாண்டுவாங்களாம். क्योंकि ये लोग तो परमेश्वर ने जो सृजा है उसको स्वीकार नहीं कर रहे हैं। அதுதான் நான் போன வாரத்தை எங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன், எங்க சொந்தக்காரங்க கிட்ட. मैंने पिछले सप्ताह हमारे रिश्तेदारों से मैंने बोला था। எங்க அம்மா சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க எங்க மனைவிக்கு. हमारे माता ने पत्नी की ऑपरेशन करवा दी, हमारी माँ। ஏன்னா 2 போதும் क्योंकि 2 बच्चे बस से करके बोल दिए। இப்போ பாத்தீங்கன்னா வாரிசுனா ஒரு ஆள் தான் எனக்கு, क्योंकि वंशज बोलने से मेरे लिए अभी एक ही है। பெனியல் வாரிசு தான், बेनियल भी हमारी वंशज ही हैं। ஆனா பாருங்க, ஒரு 2-3 ஆண் பிள்ளை தான் எப்படி சந்ததிகள் அப்படின்னு இருக்கும். लेकिन और भी 2-3 लड़के रहने से मुझे और भी अच्छा रहता था। நம்ம பாருங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணு, இந்த ஷார்ட்டா நொட்டு வெட்டுறதுலயே இருக்கிறோம்। लेकिन हमेशा हम तो बहुत ही कम ही सोचते हैं। கர்த்தர் பெருகுன்றாரு, लेकिन परमेश्वर तो बढ़ने की आज्ञा देते நம்ம हैं। குறுகுன்றோம்। लेकिन हम तो घटोती के लिए देखते हैं। ஏன்னா நம்ம தான் உலகத்தையே படைச்ச மாதிரி। क्योंकि हम ही जैसे हम ऐसे करते हैं कि जैसे हमने ही संसार को बनाया। கேட்டா இடம் இல்ல சார், இடம் இல்ல। क्योंकि वो बोलते हैं कि संसार में जगह नहीं है। உனக்கு மண்டையில இடம் இல்ல, அவ்வளவுதான்। तुम्हारे दिमाग में जगह नहीं है। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? ஏன்னா உனக்கு தெரியுது சோறு போட முடியாது, படிக்க வைக்க முடியாது, மண்டையில ஏறி போயிடுச்சு। क्योंकि तुम लोग सोचते हो कि तुम बच्चे को खाना खिला नहीं सकते हो, पढ़ा नहीं सकोगे। ऐसा ஊரெல்லாம் பாரு அங்க பாரு, ஊரெல்லாம் பாரு, அத எப்படி இருக்கறாங்க? संसार में देखो कैसे हैं लोग। அவரை ஊரெல்லாம் பார்க்க சொன்னாங்களோ இல்ல அவரை பார்க்க சொல்ல யாரும்?
हम तो संसार की ओर देखते हैं लेकिन परमेश्वर की ओर नहीं देखते हैं। யாக்கோபுக்கு 12 குழந்தை கொடுத்தாரு. याकूब के तो 12 बच्चे थे। இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா पुराने नियम में देखने से பேர பிள்ளைகள் 700 சில்லறை இருக்குது. पोता पोतियां ही इतने ज्यादा रहते हैं। என்ன சொல்ல வரேன்னா क्या बोलने वाला हूँ, கடவுளுக்கு மனுஷனா முக்கியம், அவ்வளவு ஆசை. क्योंकि परमेश्वर को मनुष्य के ऊपर बहुत इच्छा है। எப்படி ஒரு ஜனத்தொகை இருந்தா எவ்வளவு எப்படி நல்லா இருக்கும் பாருங்க. बहुत लोग रहने से कितना अच्छा रहेगा। ஆனா நீங்க மக்கள் பாருங்க लेकिन ஜனத்தொகை விரும்புறது கிடையாது. आजकल तो संख्या नहीं, बहुत संख्या रहने से उनको पसंद नहीं ஒண்டியா आता। இருக்கிறேன், நான் ஒண்டியா இருக்கிறேன், நான் ஒண்டியா இருக்கிறேன். मैं अकेले रहूंगा ऐसा बोलते रहते हैं। தப்பு தப்பு ये सब गलत தப்பு बात போடுங்க, है। தப்பு தப்பு वो சொல்லக்கூடாது. सब गलत बात है। ஒண்டியா இருக்கிறேன் தப்பு தப்பு. அது अकेले रहना तो गलत बात है। கர்த்தரே பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி இருக்காரு? அவர் ஒண்டியா இல்ல. நான் என்ன சொல்றாரு? அவர் ஒண்டியா இருந்துக்கிறாரு. परमेश्वर अकेले थोड़ी है, वो तो परमेश्वर यीशु मसीह और पवित्र आत्मा तीनों मिलके हैं। அவர் திரியேக தேவன், वो तो त्रिदेव हैं। அவரே ஃபெல்லோஷிப்பா இருக்கிறாரு. वही संगति में है। இப்ப மனுஷன் எப்படி நிறைஞ்சு இருக்கணும்னு ஆசை அவருக்கு. फिर तो मनुष्य लोग भी भरे पूरे रहना है। ஆனா அந்த ட்ரூத் எல்லாம் வச்சு लेकिन ये सत्य को रखे। இப்ப நம்ம ஒரு இதெல்லாம் பார்க்கறோம்ல, கேக்குறோம். பாஸ்டர்ங்களே என்ன பண்ணுவாங்க? पासवान लोग இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. ऐसे बात नहीं करेंगे। சார் இருக்கிற நாளைக்கு எனக்கு ஒண்ணு பெத்துக்கோ. आज के जमाने में तो एक बच्चा रहने से काफी है बोलते हैं। ஏன்னா இவன் தான் சம்பாரிச்சு இவன் தான் பண்ற மாதிரி அப்படி கொடுக்கறது. क्योंकि यही कमा के यही उनको खाना खिलाना है करके ऐसा समझता है वो। ஏங்க கர்த்தரு लेकिन परमेश्वर வண்ணாந்தரத்துல 40 நாள் இருந்தானுங்க, 40 வருஷம் இருந்தானுங்க. जंगल में वो लोग तो 40 साल रहे। 40 வருஷம் சோற போட்டாருங்க அவருக்கு. 40 साल भी उनको खाना खिलाए। எவ்வளவு பேருக்குங்க? 4 பேருக்கு இல்ல, सिर्फ 4 जनों के लिए नहीं। கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள், 30 லட்சம் மக்கள் சொல்றாங்க. 6 लाख मनुष्य थे वहां पर। எவ்வளவு வருஷம் போட்டாரு? कितने वर्ष? 40 வருஷம் போட்டாரு. 40 साल तक उनको खाना खिलाया। வேலை செய்யாத சைலண்டா உட்கார்ந்துங்கன்னு சொல்லிட்டு போட்டாரு. तुम चुपचाप रहो, काम नहीं करना करके बोल எத்தனை के பேர் उनको கேக்குறீங்க खाना நான் சொல்றது? खिलाए। மண்டையில இதெல்லாம் ஏத்துங்க. आप दिमाग में ये सब चढ़ाना है। ஏன்னா இந்த குழந்தை எப்படி வளர்க்குறது, இந்த குழந்தை எப்படி வளர்க்குறது, இது எப்படி நான் கரை சேர்க்க போறோம், இதுக்கு எப்படி मैं अपने बच्चों को कैसे पाल पोस के बड़ा करना है, उसको कैसे पढ़ाना है, ऐसे नहीं सोचना। நம்ம தலைவர் இருக்கிறார். हमारे தலைவர் இருக்கிறார், கலங்காதே அப்படின்னு இருக்குது பாருங்க. हमारे परमेश्वर हमारे साथ हैं। ஆமா, இயேசு தலைவர் இருக்கிறாரு. यीशु मसीह नेता நீ हमारे साथ கலங்காதே, है। आप चिंता नहीं करना। நீ திகையாதே, आप एकदम பயப்படாதே. आप भयभीत नहीं இன்னைக்கு होना பாருங்க மக்களுக்கு பாருங்க இந்த பாவம் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை குறுகி வச்சிருச்சு பாருங்க. पाप आके मनुष्य के दिमाग को बहुत ही छोटा कर दिया है। எல்லாம் இன்னும் வர காலையில என்ன பண்ண பெத்துக்காதுங்க பொழுது. आने वाले जमाने में तो वो तो बच्चे ही नहीं पैदा करेंगे। என்ன சொல்ல வரேன்னா, அதுவே குழந்தை பெக்குல வர மாட்டேங்குது பாரு. குழந்தை கல்யாணம் ஆகி கூட குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. कभी कभार तो शादी होने के बाद भी उनको बच्चे नहीं होते हैं। என்ன பிரச்சனை? इसकी क्या परेशानी இவன் है? மண்டையில அதே பிரச்சனை. ये दिमाग में यही चढ़ जाता है। ஐயோ நிறைய பிரச்சனை, எப்படி இது அப்படியே நினைச்சு குழந்தை வர மாட்டேங்குது. बच्चा पैदा होने से फिर कैसे हमारे खर्च होगा, ये सब நான் என்ன सोचते சொல்ல रहते வரேன்னா, हैं। பாருங்க சந்ததிகளை தேவன் விரும்புறாரு. मैं क्या बोलने वाला हूँ, परमेश्वर वंशज के ऊपर बहुत प्रिय है। ஏராளமா விரும்புறாரு. बहुतायत को देखते हैं वो தாராளமா விரும்புறாரு. एकदम ज्यादा अधिकतर देखते हैं। பாருங்க ஆஸ்திரேலியாலலாம் ऑस्ट्रेलिया में அங்க இருக்கிற நிலப்பரப்புக்கு மக்களே இல்லையா. वहां के इतना जमीन है कि वहां पर लोग नहीं है। அமெரிக்கால கூட ரொம்ப கம்மியா மக்கள். अमेरिका में भी लोगों की संख्या बहुत कम है। நம்ம ஊர் ஆளுங்க தான் கொஞ்சம் அங்க கிடக்குறாங்க. हमारे लोग ही वहां जाके बस गए हैं। நம்ம பாருங்க ஒரே இடத்துல நின்னு உட்கார்ந்திக்கின்னு, लेकिन हम लोग एक ही जगह पर बैठकर, சென்னை சிட்டில உட்கார்ந்துட்டு चेन्नई में ही बैठकर, தொகை சார் बहुत संख्या हो गई। அவர் எங்கனா மேல சொன்னாரா, மேல இருந்து தம்பி कभी परमेश्वर ने थोड़ी बोला है, ஒன்னு பெத்துக்கோ கட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. कभी परमेश्वर ने आपसे बोला है एक ही बच्चा पैदा करना போட்டுக்குதா? है। அவர் வரம் முதல்ல வளர்ச்சி விருத்தி பெருக்கம் அப்படின்றாரு. वो जब भी आते हैं बोलते हैं कि आप बढ़ना है, वृद्धि करना है। நான் வந்து சீரியஸா பேசுறேன், சீரியஸ், ரொம்ப சீரியஸ். मैं बहुत ही अहम बात बोल रहा हूँ। இந்த பேய் பிசாசு ஜனங்கள் விருத்தியாவறத விரும்புறதே கிடையாது அவன். ये शैतान जो है जनसंख्या बढ़ना उसको पसंद नहीं, அதனால தான் இது தப்பான வேற உபதேசங்களை பண்ணி इसलिए गलत उपदेश लेके आ रहा है। மக்களுக்கு அந்த மறுமையை போதிச்சு, लोगों को गरीबी की प्रचार सुनाकर, குறைவை போதிச்சு, उस घटाव की प्रचार सुनाकर, நம்மளுக்கு கிறிஸ்தவங்களா கட்டில் இருக்க கூடாது,
मसीही जीवन में तो கட்டில் கட்டில் वो काट नहीं रहना है। அன்னைக்கு எங்க பாப்பா கூட ஒருத்தர் வேலை செய்யறாங்களாம் பாருங்க. हमारे बेटी के साथ एक जन काम कर रहा है। அவங்க வந்து லிப்டிக் விட மாட்டாங்க. वो लिपस्टिक नहीं डालते हैं। கவனிங்க, லிப்டிக் விட மாட்டாங்க. वो लिपस्टिक नहीं डालते हैं। இவங்க கேட்டாங்களாம், इन्होंने पूछा விட மாட்டீங்க? क्यों लिपस्टिक नहीं डालते हो? இல்லங்க, नहीं, நான் கர்த்தர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். मैंने परमेश्वर को अपना मान लिया है। எவ்வளவு மூட பழக்கம் பாருங்க. कैसा उनका बुद्धि देखो, कितना मूड बुद्धि है। இது லிப்டிக் போடுறதுக்கு நான் வந்து கர்த்தர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ये लिपस्टिक डालने के लिए मैंने परमेश्वर को अपना मान लिया है। அதனால கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்னு செஞ்சாரு. इसलिए परमेश्वर ने मेरे लिए मेरे जीवन में कुछ किया है। நான் என்ன சொன்னேன்? मैंने कहा சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடு. मैंने कहा तब तो तुम खाना खाना छोड़ दो परमेश्वर के लिए। 3 நாள்ல செத்துருவே. तुम 3 दिन में मर जाओगे। லிப்டிக் விடமா அது ஈஸி, அதனால அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. लिपस्टिक नहीं डालने से वो तो बहुत इजी काम है, उसने तुम्हें छोड़ दिया। 3 நாள் சாப்பிடாதன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. अगर 3 दिन नहीं खाना खाऊंगा करके ऐसे तुम बोलने से அரசாங்கமே வந்துருவான், தூக்கின்னு போயிடுவான், சோறை ஊட்டுவான் அவன். फिर सरकारी आके आपको लेके जाके खाना खिलाएंगे। என்ன சொல்ல வரேன்னா, क्या बोलने वाला हूँ? மதீனமான பிரதிஷ்டை எல்லாம் பண்ணாதீங்க. जो छोटी बुद्धि के जो भी काम है वैसा नहीं करना है। உங்க பிரதிஷ்டைக்கு நீங்க பிரதிஷ்டை பண்றதுனால தான் பரலோகத்துல இயேசு இறங்கி வந்தாரா? आप प्रतिज्ञा करने से ही परमेश्वर आपके लिए उतर के आए क्या? மகளே பிரதிஷ்டை பண்றியா? बेटी क्या तूने मेरे लिए அப்பதான் प्रतिज्ञा என் किया? குமாரனை அனுப்புவேன். तभी मैं अपने बेटे को भेजूंगा, थोड़ी बोले। பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக இறங்கி வந்தார். जब हम पापी थे तभी हमारे लिए वो उतर के आए हैं। நாத்தம் சிந்தம், हम तो हमारे ऊपर तो बदबू आ रहा था, அந்த நாத்தத்துல இறங்கி வந்தார் அவர். उस बदबू में भी परमेश्वर हमारे लिए उतर के आए हैं। கர்த்தரை கனவீனம் பண்ணாதீங்க, கர்த்தரை உயர்த்துங்க. आप परमेश्वर की बड़ाई कीजिए। வரவங்க எல்லாம் பாருங்க, சர்ச்சில் பிரசங்கம் பண்றவங்களாம் जो भी आते हैं प्रचार करने के लिए அவங்க தான் சகல கலா வல்லவ மாதிரி பேசுறாங்க. वो ही सब कुछ जाने हुए जैसा बात करते हैं। சகல கலான்னு ஒரு படம் ஒன்று அந்த காலத்துல வந்துச்சு. उस जमाने में एक फिल्म भी आया था। அவன் சொல்லுவான், குத்துவதில் சூரன் நான், சண்டையில கில்லடி நான் பாடுவான். एक गीत भी था, उसमें बोलता था मैं सब कुछ जानता हूँ करके। அந்த மாதிரி பிரசங்கர் வந்து என்ன பண்றாங்க, ऐसे ही प्रचार पासवान लोग भी आके क्या करते हैं? நான் 12 நாள் உபவாசமா இருப்பேன், मैंने 12 दिन उपवास किया है, நான் 40 நாள் உபவாசமா இருந்தேன், मैं 40 दिन मैंने उपवास रखा நான் था, தண்ணி கூட சாப்பிடுறது இல்ல, मैं पानी तक भी नहीं पीता, டீ கூட சாப்பிடுறது இல்ல. मैं चाय भी नहीं पीता। நான் என்ன சொல்ல வரேன், கடவுளை வந்து கடவுளை மதிங்க, मैं बोल रहा हूँ மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. आप परमेश्वर पर आप ध्यान दीजिए और मनुष्य के ऊपर ध्यान नहीं। ஏன் அப்படி சொல்றேன்னா, मैं किस लिए ऐसा बोल நீங்க रहा हूँ? கர்த்தரை பார்க்க விட மாட்டாங்க. वो लोग तो परमेश्वर की ओर देखने नहीं देते हैं। அங்க வர ஊழியக்காரருக்கு தான் உங்களுக்கு வந்து ஹீரோ மாதிரி தெரியுறாங்க. लोग वहां के लोग बैठे हुए लोग पासवान को ही एकदम हीरो समझ के देखते हैं। நான் சொல்றேன், அவங்களுடைய பிரதிஷ்டை எல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சு கூட இயேசு எப்படி பண்ணாருன்றது யோசிங்க. उनकी प्रतिज्ञाओं को अपने मन में नहीं रखना। यीशु मसीह ने आपके लिए क्या किया है वो रखना, वो आप देखना है। அவங்க முழங்கால்ல இருக்கிற பக்க யோசிக்காதீங்க, उन्होंने कितना घुटना डाला है उसके और ध्यान नहीं देना। இயேசுடைய தழும்பை யோசிங்க. यीशु मसीह के घाव की ओर आपकी ध्यान रहना है। அப்ப பாருங்க, நம்ம புல்பிட்ல யாரை பத்தி பேசுறோம்னு யோசிக்கணும். वो ऊपर खड़े होके किसकी बात कर रहे हैं करके वो सोच के करना है। இயேசுவுக்கு மகிமை கொடுக்கணும். यीशु मसीह की महिमा करना है। சபை வந்து இயேசுவை உயர்த்தணும். कलीसिया जो है यीशु मसीह की महिमा करना है। வார்த்தையை உயர்த்தணும். वचन की महिमा करना है। நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், मैं अपने आप कुछ भी कर सकता हूँ, என்ன வந்து இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண மாட்டேன், लेकिन मैं अपने आप को यहाँ आके नहीं बोलता हूँ। இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்க. यीशु मसीह का प्रचार करना है। கடவுள் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको बढ़ाएगा। உங்க வாழ்க்கையிலயும் आपके जीवन में எது நல்லா நடந்தாலும் कुछ भी अच्छा होने से ஏது இயேசுவால கிடைச்சுன்னு சொல்லுங்க. ये यीशु मसीह की ओर से आया है करके आप बोलना है। இது இயேசுவால் நடந்தது. यीशु मसीह की ओर से मुझे हुआ है। வண்டி வாங்கல, இயேசு வண்டி வாங்கி கொடுத்தாரு. एक गाड़ी खरीदने से भी यीशु मसीह की ओर से आया है। ஒரு வீடு வாங்கினா இயேசு வீடு வாங்கி கொடுத்தாரு. एक घर खरीदने से भी यीशु मसीह की ओर से आया है बोलना है। ஒரு சின்ன புடவை வாங்கி கொடுத்தாரா, இயேசு எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாரு. एक साड़ी खरीदने से भी यीशु मसीह की ओर से आया है बोलना है। சின்ன காரியத்தை கூட இயேசுவை சொல்லுங்க, வாய் திறந்து. छोटे कार्य में भी यीशु मसीह की महिमा कीजिए। आप கடவுளுக்கு மகிமை செலுத்துங்க. आप परमेश्वर की महिमा कीजिए। அப்ப பாருங்க, ஆதியில என்ன இருந்தது? आदि में क्या था? வார்த்தை இருந்தது, वचन था। ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? लेकिन हमने क्या कर ஆதியில दिया? ஜெபம்னு சொல்லிட்டாங்க. आदि में प्रार्थना करके बोल दिया। ஆனா
लेकिन ஜெப் வார்த்தை இல்லைன்னா अगर वचन नहीं रहने से ஜெபமே பண்ணாதன்றாரு வசனத்துல. ஜெபமே பண்ணாதன்றாரு. प्रार्थना ही नहीं करना बोल रहे हैं। ஓசியா புஸ்தகம் ओसिया का किताब निकालेंगे, பாருங்க எல்லாமே ஆப்போசிட்டா இருக்குது. வசனத்துக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு அதை தான் நம்பினுங்கிறாங்க மக்கள். सब कुछ विपरीत बोल रहे हैं। என்ன பார்த்தா எல்லாரும் சில பேருக்கு பாருங்க, என்ன பார்த்தா என்ன இவங்க நம்ம சாரலாம கூட யோசிப்பாங்க, ஐயா டிவியில ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி பேசினுக்கிறாரு. सब लोग मुझे देख के बोलेंगे कैसे बात कर रहे हैं। ஓசியா 4:6 होशे निकालेंगे, उसमें चौथा अध्याय ஓசியா 4:6 4 में 6 4:6 வாசிக்கிறேன், கவனிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆகாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். 6 पढ़ेंगे, मेरे ज्ञान के न होने से मेरी प्रजा नाश हो गई। तूने मेरे ज्ञान को तुच्छ जाना है, इसलिए मैं तुझे अपने याजक रहने के अयोग्य ठहराऊंगा, इसलिए कि तूने अपने परमेश्वर की व्यवस्था को त्याग दिया है। பாருங்க என்ன சொல்ற, என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரமாகிறான்னு சொல்றாரு. इसमें बोल रहे हैं कि मेरे ज्ञान के बगैर वो लोग नाश हो रहे हैं। நீ அறிவை வெறுத்தான்றாரு. तूने ज्ञान को तुच्छ जाना है, சொல்றாரு நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். तूने व्यवस्था को त्याग दिया और मैं तेरे बाल बच्चों को छोड़ दूंगा। நீ ஜெபத்தை மறந்தாய், तू प्रार्थना को अगर त्याग दिया तो உன் பிள்ளைகளை மறந்துடும் சொல்ல. तेरे बाल बच्चों को छोड़ दूंगा ऐसा थोड़ी बोला है। நீ வேதத்தை கடவுளுடைய வார்த்தையை மறந்தா நான் உன்னை மறந்துடுவேன். परमेश्वर को वचन को तुम भूलने से मैं तेरे बाल बच्चों को छोड़ दूंगा। ஆனா நான் ஜெபத்தை பத்தி குறைவா பேசல சொல்லிட்டு பாருங்க. लेकिन प्रार्थना के प्रति मैं कम नहीं बोल रहा हूँ। எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் இருக்குது. लेकिन किसको आप पहले स्थान देना है, किसके बाद का स्थान देना है, நீங்க தலைக்கீழ ஆக்க கூடாது. आप इसको उल्टा नहीं करना है। தலைக்கீழ ஆக்குனா எல்லாமே தலைக்கீழா இருக்கும். उल्टा करने से सब कुछ आपके जीवन में उल्टा ही होगा। ஆமென். आमीन। பாருங்க இங்க சொல்றாரு, यहाँ पर क्या बोल நீ रहे हैं, வந்து வேதத்தை மறந்துட்டீனா, अगर तुम व्यवस्था को त्याग दिए, வேதத்தை ஃபர்ஸ்டா வைக்கலனா, अगर व्यवस्था को त्याग दिया तो உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். तेरे बाल बच्चों को छोड़ दूंगा। அடுத்தது பாருங்க, இங்க ரொம்ப மோசமாகுது. நீதிமொழி 28:9 नीति वचन निकालेंगे, नीति वचन 28:9. उसमें 9th वर्ड। நான் எதுக்கு இதெல்லாம் எடுத்து இந்த 2 வாரம் இப்படி காமிக்கிறேன்னா, मैं நிறைய காரியங்கள் மாறணும் பாருங்க. मैं किसलिए ये सब निकाल के दिखा रहा हूँ, सब कुछ बदलना है। 28:9 வேதத்தை கேளாதபடி வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வாசிங்க. जो अपना कान व्यवस्था सुनने से मोड़ लेता है, उसकी प्रार्थना घृणित ठहरती है। ஹலோ, आमीन। என்ன சொல்லுது? इसमें क्या बोल रहे हैं, நீ சத்தியத்தை கேட்காம, சத்தியத்தை வந்து கேட்காம, வசனத்தை கேட்காம வெறும் ஜெபம் பண்ணினா, अगर आप व्यवस्था को ना सुनने से या वचन को ना सुनने से सिर्फ प्रार्थना करने से, அந்த ஜெபம் எனக்கு அருவருக்குதுன்றார். वो प्रार्थना जो है वो घृणित है। இத ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் விளக்குனாரு. इस वचन को 10 साल पहले एक पासवान ने समझाया था। அத நான் சொல்ல விரும்பல. वो मैं அந்த அருவருப்பானத பத்தி பேசினாரு. वो घृणित शब्द को निकालकर वो बात की है। அது வேண்டாம். वो नहीं चाहिए। ஏன்னா क्योंकि வேதத்தை நீங்க வாசிக்காம, வேதத்தை வந்து இது பண்ண கேட்காம நீங்க ஜெபம் பண்ண, கடவுள் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார். अगर व्यवस्था को ना सुनने से, वचन को ना सुनने से आप प्रार्थना करने से, उस प्रार्थना को परमेश्वर घृणित समझते हैं। ஏன்னா ஆதியில வார்த்தை இருந்தது. क्योंकि आदि में तो वचन था, ஆதியில ஜெபம் இல்ல. आदि में प्रार्थना नहीं था। ஜெபம் எப்படி வரும்? प्रार्थना कैसे आएगा? வார்த்தையினால தான் ஜெபம் வரும். शब्दों से ही प्रार्थना आएगा। வார்த்தை இல்லனா எப்படி ஜெபம் வரும்? शब्द नहीं रहने से फिर कैसे वचन? பாருங்க, உயிர் இருக்கிறனால தான், जीवन रहने से ही நம்ம ஏஞ்சி நடக்கிறோம். உயிர் இருக்கிறனால தான் நம்ம சாப்பிடுறோம். हम जीवन रहने से ही हम उठ के खड़े होते हैं और खाना खाते हैं। உயிர் இல்லனா என்ன பண்ணுவாங்க? अगर हमें जान नहीं रहने से क्या करेंगे? ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஃபோன் फोन करके बता देंगे, मर गया, ये मर गए हैं करके। நாளைக்கு 3 மணிக்கு कल 3 बजे எடுக்க போறோம். उनको निकालने वाले हैं। நம்ம சொன்னோனே சொல்றாங்க, எப்போ நாளைக்கு காலையில சாயந்தரமா அப்படின்னு. हम बोलने से ही वो लोग पूछेंगे कितने बजे हो रहा है। ஏன்? क्यों? உயிர் இல்ல. क्योंकि उनमें जीवन नहीं है। உயிர் இல்லனா தூக்கிட வேண்டியதுதான். अगर जीवन नहीं रहने से उनको उठा लेंगे। அதே போல उसी तरह என்ன சொல்றோம்னா, ஜெபம், प्रार्थना, வசனம் இல்லாம ஜெபம்
இல்ல वचन के बगैर तो प्रार्थना नहीं है। வசனத்தை கேட்டாதான் அந்த வசனத்தைப்படி ஜெபிக்க முடியும். वचन को सुनने से ही वो वचन के अनुसार हम प्रार्थना कर ஆனா सकते இன்னைக்கு हैं। வசனத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? लेकिन वचन को कौन अहमियत देता है? கிடையாது. कोई भी नहीं देते हैं। ஜெபம் 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 प्रार्थना प्रार्थना ஜெபம் बोलते ஜெபம். रहते हैं। நான் ஜெபத்தை தப்பா சொல்லல. मैं प्रार्थना को मैं कम करके नहीं बोल रहा हूँ। வேதம் சொல்லுது வசனம் இல்லாம ஜெபம் எனக்கு வர அருவ இருக்குது. पवित्र शास्त्र में बोल रहे हैं वचन के बगैर तो प्रार्थना नहीं है। ஏன் வசனம் வேணும்? क्यों वचन चाहिए? வசனம் தான் விசுவாசம் வரும். क्यों वचन से ही हमको विश्वास आता है। விசுவாசம் வந்தா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். विश्वास आने से, विश्वास से प्रार्थना करने से रोगी भी चंगे होंगे। ரொம்ப முக்கியம் பாருங்க ये இதெல்லாம். बहुत ही अहम बात ஏன்னா है। நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காதே போயினுக்கிறோம். क्योंकि हम इसको ना समझ करके ऐसे जाते रहते हैं। ஆகவே ஆதியில इसलिए வார்த்தை இருந்தது. आदि में वचन था। அப்போ அது மாதிரி ஆதியில உபவாசம் இல்ல, आदि में उपवास नहीं था, விசுவாசம் இருந்தது. विश्वास था। பாருங்க நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டோம். हमने बदल दिया அன்னைக்கு सब கூட कुछ। பாருங்க ஒரு விசுவாசம் சொல்றத ஒருத்தன் வேற மாதிரி எழுதி வச்சுட்டா அதை அப்படியே படிக்கிறான், மக்கட் பண்றான். विश्वास को किसी ने बदल के लिख दिया है और उसको ऐसे ही वो लोग पढ़ने लग गए। ஒரு 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 ஸ்கூல்ல ஒரு இது நடக்குது மீட்டிங். एक स्कूल में एक मीटिंग हो रहा है। டீச்சர்ஸ் டே ஏதோ நடக்குது. टीचर्स डे का एक समारोह हो रहा है। அதுல ஒரு இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பேச வைக்கிறாங்க. एक जन आके बात कर रहे हैं। அவன் எப்படிப்பட்டன்னா वो कैसा है? ஈயச்சான் காப்பி. वो एकदम कॉपी करने वाला है। அதுல இருக்கிறத புரிஞ்சிக்காத படிக்கிறவன். वो जो भी है वहां पर उसको समझे बगैर ही पढ़ता है। பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றானுங்க? वो बगल में जो फ्रेंड है இவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக इसको सीख पढ़ाने के लिए அந்த விசுவாசத்தை குசுவாசனை எழுதி வச்சுக்கிறாங்க. विश्वास का बदल के लिख दिए विश्वास को। இவனும் போய் அப்படியே குசுவாசன் படிக்கிறான். ये भी जाके वो बदल के पढ़ रहा है। எல்லாருமே கத்துறாங்க. सब लोग चिल्ला रहे हैं पीछे அப்படிதான் இன்னைக்கு சர்ச்சை से। ஆயிடக்கூடாது. ऐसे ही कलीसिया आजकल बन गया है। கர்த்தர் ஒன்னு சொல்றாரு, परमेश्वर एक बात बोल रहे நம்ம हैं, ஒன்னு செஞ்சா हम एक बात कर रहे हैं। நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வழியே யார் என்ன சொல்லி கொடுத்தா அதே தான் சொல்லிக்கிறீங்க. जो हम जाते जाते जो सिखाते हैं वही सीखते जा रहे हैं। யூதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? यहूदियां क्यों उद्धार नहीं पा रहे हैं? மோசே எங்களுக்கு சொன்னாரியா, இயேசு எனக்கு தேவையில்லைன்றான். मूसा மோசே எங்களுக்கு போதும். मूसा बस है। மோசே கிட்ட கடவுள் பேசினாரு. मूसा के साथ तो परमेश्वर बात किए। இவர் யார்? இயேசு. ये कौन यीशु है? இன்னைக்கே ரட்சிக்கப்படாதவங்க. आज भी यहूदी लोग इसलिए उद्धार नहीं पाए। காரணம் என்ன? इसका कारण அந்த நான் பழையசு எப்படி கேட்டேனோ அப்படிதான் இருப்பேன். जो पुरानी बात वो लोग सुने थे उसी में वो अटल खड़े हैं। அது தப்போ ரைட்டோ, अगर वो सही है या गलत है, நான் அதை கேட்டா அப்படியே நிப்பேன். मैंने जो सुना था मैं उसी में दृढ़ खड़ा இன்னைக்கு रहूंगा। அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. इसलिए आज भी वो उद्धार नहीं पाए हैं। அதுதான் இன்னைக்கு நீங்க அப்படி இருக்க கூடாது. आप लोग ऐसा नहीं रहना என்ன है। சொல்றாரு? ஆதியில आदि வார்த்தை में இருந்தது, वचन था, ஆதியில ஜெபம் இல்ல, आदि में ஆதியில प्रार्थना नहीं விசுவாசம் था, இருந்தது, आदि में विश्वास था, ஆதியில உபவாசம் இல்ல. आदि में उपवास नहीं था। அப்ப பாருங்க எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. अभी पूरा उल्टा हो गया है। கடைசியாக अभी எபிரேயர் புஸ்தகம் इब्रानिया का 4ஆம் किताब, அதிகாரம். इब्रानिया में 4था நான் अध्याय, உள்ளே போல எதுவும் நான் படிச்சுறேன். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். इब्रानिया में 4था இந்த अध्याय। எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கல, நான் பாட்டு என்ன சொல்லிடுறேன்னா इब्रान அந்த 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, इब्रानिया 4था अध्याय क्या बोल रहा है? 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? 4था अध्याय में அது வந்து இளைப்பாறுதலுடைய அதிகாரம். இளைப்பாறுதல் वो அதிகாரம். विश्राम का अध्याय है। கிறிஸ்தவ வாழ்க்கையே मसीही जीवन இளைப்பாறுதல். विश्राम है। இளைப்பாறுதல் படுத்து தூங்குறது இல்ல. विश्राम का मतलब लेट के सोना नहीं। கடவுள் எனக்குள்ள இருந்து கிரியை செய்வார்ன்றது நம்புறது. परमेश्वर मेरे अंदर रह के काम करेंगे करके हम भरोसा करना है। 4:1 வாசிக்கிறேன் பாருங்க. 4:1. 4 में पहला वचन पढ़ेंगे। ஆனபடியால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவாக வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானால் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். इसलिए जबकि उसके विश्राम में प्रवेश करने की प्रतिज्ञा अब तक है तो हमें डरना चाहिए, ऐसा न हो कि तुम में से कोई जन उससे वंचित रह जाए। 3லயும் அது சொல்லுது, 3 में भी बोला गया है, 5லயும் அது சொல்லுது, 5 में भी है, 8லயும் அது சொல்லுது, 8वां वचन में भी है, 9ஆம் வசனத்துல அது சொல்லுது, 9वां वचन में भी है, 10ஆம் வசனத்துல அது சொல்லுது, 10वां में भी है, 11ஆம் வசனத்துல சொல்லுது. 11वां वचन में भी है। எல்லாத்துல என்னது பாருங்க, 10 வாசிக்கிறேன். अभी 10वां वचन पढ़ेंगे। ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். क्योंकि जिसने उसके विश्राम में प्रवेश किया है उसने भी परमेश्वर के समान अपने कामों को पूरा करके विश्राम किया है।
என்ன பண்றாரு புதிய ஏற்பாட்டுல ये नए नियम में உங்களுடைய கிரியை நம்பி நீங்க வாழக்கூடாதுன்றாரு. आपके काम पर आप भरोसा नहीं करना है। தேவன் கிரியை செய்து ஓய்ந்து இருந்தாராம், परमेश्वर काम करके वो विश्राम कर रहे थे, இளைப்பாறுதல் இருந்தாராம். वो विश्राम में थे। நீங்களும் இளைப்பாறுதல் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. आपका जीवन भी, मसीह जीवन भी विश्राम का ही है। அதுதான் இயேசு சொல்ற கவலைப்படாதீங்கன்றாரு. इसलिए यीशु मसीह बोल रहे हैं तुम चिंता नहीं करना। காக்கா பாரு, காக்காவை பாரு, तुम कव्वे को देखो, புஷ்பத்தை பாரு, तुम फूलों को देखो, அதை நான் உடுத்துறேன். फूलों को मैं उनको ओढ़ रहा हूँ, காக்காவை பாரு, तुम पक्षियों को அதுக்கு देखो, சாப்பாடு போடுறேன். उनको खाना खिला रहा அப்ப हूँ। நான் இளைப்பாறுதல் சொல்லுங்க, இளைப்பாறுதல். आप बोलिए विश्राम। அப்ப இளைப்பாறுதல் என்ன? विश्राम का मतलब क्या है? அவரை ஆழமா நம்புறது. उनको गहराई से परमेश्वर पर विश्वास करना। சொல்லுங்க இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? विश्राम का मतलब क्या है? நான் ஆழமா நம்புறது. परमेश्वर पर गहराई से இப்ப विश्वास करना। சாராளமா வந்து தனியா இருக்கிறாங்க வச்சுங்களேன், सारालामा वो अकेले हैं, அவங்கள பெரிய கடவுள் பெரிய ஒரு ஐஸ்வர்யன் ஆக்க போறாரு, ஆக்கி வச்சுக்கிறாரு. परमेश्वर उन्हें धन संपत्ति दे रहे हैं। ஏன்னா அவங்க தான் எனக்கு பிடிக்குது. அவங்கள मुझे वही सारालामा मुझे बहुत पसंद है। அவங்கள சுத்தி பார்த்தா என்ன ஐஸ்வர்யான்னு சொல்றீங்க, वो ना इधर उधर देख रहे हैं, मुझे क्यों बोल रहे हैं करके சாத்திய सोचे। கூறே இல்ல. इसका कोई संभावना नहीं है। ஆனா அவங்க என்ன சொல்லணும்? இளைப்பாடு. ஆமா நான் ஐஸ்வர்யவானா தான் கடவுள் ஆக்குறாரு. लेकिन वो क्या बोलना है? विश्राम से हाँ मैं धन संपत्ति के साथ रहूंगी, நான் ஐஸ்வர்யவான், मैं धनवान हूँ करके நான் बोलना है। ஐஸ்வர்யவான், मैं धनवान हूँ, நான் ஐஸ்வர்யவான், मैं धनवान हूँ, நான் ஐஸ்வர்யவான், मैं धनवान நான் हूँ, ஐஸ்வர்யவான், मैं धनवान நான் हूँ, ஐஸ்வர்யவான். मैं धनवान அந்த हूँ। ஐஸ்வர்யவான் சொல்றத இளைப்பாடுறாங்க பாருங்க. जब धनवान बोलते हैं उसमें जो विश्राम आता है, அதுதான் ஓவர் அவர் மேல நம்பிக்கை இருக்கும். वही उसी की वजह से हम गहराई से उन पर भरोसा कर सकते हैं। சொல்றாங்க ரொம்ப ஓவரா பண்றாருப்பா அவரு, बहुत ओवर कर रहे हैं करके हम बोलते हैं ना। கடவுளே ஓவர் தான், परमेश्वर ही ओवर है, கடவுளே ஓவர் தான். परमेश्वर ही ओवर है। அத பெத்துக்கோன்றாரு. பலிகி इसलिए பெருகி. वो बोल रहे हैं कि फलो फूलो। இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு ये சொல்றாங்க. आपको समझना है, इसलिए मैं बोल இந்த रहा हूँ। மண்டை இந்த மண்டையில இருக்க இந்த தம்மத்தோடு இந்த மூளையை வச்சு யூஸ் பண்ணாதீங்க கடவுள் கிட்ட. आप अब दिमाग में आपकी बुद्धि से नहीं सोचना है। ரொம்ப நல்ல கர்த்தர். परमेश्वर बहुत अच्छे हैं। ஹalleluya. हालेलुया। எனக்கு எங்கேயோ மூளையில கிடந்தாங்க, मैं सच्ची। किसी कोने में था, இந்த இடத்த கொடுத்துக்கிறாரு. मुझे परमेश्वर ने ये कलीसिया दिया है। சேர கொடுத்தாரு, आमीन। ஏசியை கொடுத்துக்கிறாரு. चैस दिए हैं, एसी दिया है। இன்னும் அறிவு வருது. இப்போ அறிவு வர மாட்டேன் நமக்கு, நல்லா கொடுப்பா எல்லாரும். अभी हमें और भी दिमाग नहीं आ रहा है कि हम और भी देंगे। மண்டையில நல்லா சொல்லுங்க, இளைப்பாறுதல் சொல்லுங்க, இளைப்பாறுதல். हाँ, दिमाग में विश्राम आना है, बोलिए आप। இந்த இடத்துக்கு நீங்க வந்தா தான் इस स्थिति में जब आप உங்க आओगे, கிறிஸ்தவ வாழ்க்கையே ரொம்ப ஜாலியா இருக்கும். आपके मसीही जीवन एकदम आनंदित होगा। ரொம்ப ஜாலியா இருப்பேன் சொல்லுங்க, ஜாலியா आप இருப்பேன். बहुत आनंद होंगे। ரொம்ப ஜாலியா இருக்கணும். आप बोलिए बहुत आनंदित रहूंगा। கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாலி. मसीही जीवन ही बहुत ही आनंद का जीवन है। ஆமா, आमीन। சந்தோஷம், மகிழ்ச்சி, बहुत प्रसन्न हर्ष रहेगा। இளைப்பாறுதல். हम विश्राम से रहेंगे, நம்ம ஒரினஸா தான் இருப்போம். लेकिन हम तो चिंतित ही बैठे रहेंगे, எப்போது கவலை. हमेशा चिंता। கர்த்தர் சொல்ற கவலைப்படாத, लेकिन परमेश्वर बोल रहे हैं तुम चिंता नहीं करो, இளைப்பாறுதலோடு இரு. तुम विश्राम से रहो। கடைசியா கடகடன் आखिर में யூதா புஸ்தகம் 1:24. यूदा का किताब யூதா निकालेंगे। புஸ்தகம் 1:24. ஏன்னா இன்னைக்கு வந்து கடவுளுக்குள்ள இருப்போமா லாஸ்ட் வரைக்கும் நம்ம போய் சேருவோமான்ற ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்க ஜனங்களுக்கு. யூதா புஸ்தகம் 1:24. यहूदा यहूदा का किताब निकालेंगे, उसमें ஒரு 3 पहले வசனம் வாசிக்கிறேன், கடகன வாசிக்கிறேன். அடுத்தது வந்து 2 தீமோத்தி 4:7-8, மத்தேயு 25:21. இதை மட்டும் வாசிக்கணும், 3 வசனம் மட்டும் வாசிப்போம், ரொம்ப முக்கியமானது. யூதா புஸ்தகம் यहूदा में 1:24. 1 में 24 पढ़ेंगे। வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவள நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். अब जो तुम्हें ठोकर खाने से बचा सकता है और अपनी महिमा की भरपूरी के सामने मगन और निर्दोष करके खड़ा कर सकता है। आमीन। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? நம்முடைய முடிவை சொல்றாரு. हमारे जो अंत है उसके बारे में நம்முடைய बोल முடிவு எப்படி இருக்கும்? रहे हैं। हमारा अंत कैसा रहेगा? உங்களை பண்ண வழுவாதபடி உங்களை காக்கவும், हमें சொல்லுங்க, வழுவாதபடி என்ன காக்கவும், वो हमें ठोकर खाने से தமது बचाएंगे। மகிமை உள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட என்னை எங்களை மாசற்றவர்களாய் அவர் நிறுத்த வல்லவரா இருக்கிறார். वो हमें ठोकर खाने से बचाएंगे और अपनी महिमा की भरपूरी से मगन और निर्दोष खड़ा करेंगे। ஹலோ,
நீங்க உங்க முடிவை சொல்லி எழுதி வச்சுக்கிறாரு. आपका अंत के बारे में बोल रहे हैं। என்ன சொல்றாரு? क्या बोल रहे हैं? நிச்சயமா உன்னை கொண்டு போய் அங்க சேர்ப்பேன், निश्चय रूप से मैं आपको लेके जाऊंगा, மாசற்றவரா உன்னை तुम நிறுத்துவேன், निर्दोष खड़े होंगे, மகிழ்ச்சியோட கொண்டு போவேன். तुम हर्षित रहोगे। என்ன அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு? कितना बड़ा अश्योरेंस दिया है। இதெல்லாம் நம்ம அல்வா மாதிரி சாப்பிட்டுக்கணும். ये सब आप निगलना है, அப்படியே முழுகணும் இதெல்லாம். आप निगलना है इसको। நாம என்ன பண்ணிட்டோம்? लेकिन हमने क्या कर दिया? தம்பி ஜாக்கிரதை, हम सावधान रहो करके बोलते உளுந்துடுவே. हैं। तुम गिर जाओगे बोलते हैं। வந்து பிரசங்கம் பண்றது என்ன, ஆட்டி விட்டுட்டு போறதுதான். प्रचार करने से ही हमको हिला के चले जाते இப்ப हैं। நீங்க வந்து சேர்ல உட்காந்துக்கிறீங்க வச்சுங்களேன், अभी आप चेयर में बैठे இந்த हो, பசங்க வந்து இப்படி இப்படி ஆட்சி என்ன பண்ணுவீங்க? बच्चे लोग आके आपके कुर्सी हिलाने से क्या करो? தள்ளிட்டு போறடா, பயம், உட்கார்றதுக்கு பயம். आप अब तो डरोगे कुर्सी में बैठने के அப்ப लिए। பிரசங்கம் எல்லாம் ஆட்டி விடுற வேலையில தான் இருக்கிறாங்க. प्रचार करना तो सबको हिलाने का काम ही நீங்க करते வந்து हैं। நிம்மதியா உட்கார்ந்தீங்கன்னா आप तो यहाँ आके निश्चिंत बैठने से உங்களுக்கு நிச்சயமே இல்லாத ஆக்கு தட்டி பா பார்த்து சேர்ல உட்காந்து தொப்புனு கீழே விழுந்துற போற. आप कुर्सी में ध्यान से बैठो, नहीं तो नीचे गिर जाओगे बोलेंगे। நாளைக்கு போவ, कल जाओगे तुम। வருவான் பிசாசு, பஸ்ல வரானோ தெரியல, ட்ரெயின்ல வரானோ தெரியல, शैतान पता नहीं किस रूप में ஃளைட்ல आएगा, வரானோ தெரியல. फ्लाइट में आएगा या बस में आएगा या ट्रेन में आएगा। தலைவர் சொல்றாரு, लेकिन हमारे जो परमेश्वर बोल உன்னை रहे हैं, வழுவாதபடி மாசிலா சன்னிதானத்துல கொண்டு போய் நிறுத்த அவர் मैं வல்லவர். मैं तुम्हें ठोकर खाने नहीं दूंगा, तुझे बचाऊंगा, तुझे निर्दोष खड़ा करूंगा। இதெல்லாம் அல்வா மாதிரி சாப்பிடணும். इसको आप खाना है, அள்ளி தான் जैसे எனக்கு. मिठाई खाते हैं वैसे खाना है। நம்ம பார் கஞ்சி சோறை தான் சாப்பிடுவோம். लेकिन हम तो दलिया खाते हैं, அதெல்லாம் கஞ்சி சோறு, वो सब तो दलिया है। இது பிரியாணி. ये बिरयानी के जैसे எனக்கு खाना அதான் है। எனக்கு என்ன சொல்றாருங்க, ஆசீர்வாதத்தையும் சாபத்தை உனக்கு முன்பா வச்சேன், वो बोल रहे हैं हमसे, आशीष और श्राप दोनों आपके सामने रखा हूँ, நான் சாபத்தை தொட்டுக்க மாட்டேன், मैं श्राप को नहीं छूंगा, ஆசீர்வாதத்தை அப்படி நக்கி நக்கி சாப்பிடுவேன். आशीष को ही निकाल के खाऊंगा। ஹலோ, आमेन। கொஞ்சம் சொல்லு ஜாலியா என்கிட்ட. आप யாரெல்லாம் ஆண்டவரே இதை விரும்பி கேட்கறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க தாங்கப்பா. जो भी इसको मन लगाकर सुनते हैं, யாரெல்லாம் இதை விரும்பி விரும்பி கேட்கறாங்களோ அவங்களுக்கு அப்படியே 100% நடப்பதாக. ஆமா, जो भी इसको मन लगाकर सुनते हैं उनको 100 गुना बढ़ोती आए। கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு போகும்போது கூட ஒரு மாதிரி வரணும், திருப்பி வரும்போது मसीही जीवनी जाने के टाइम पे अच्छा जाना है, आने के टाइम और भी अच्छा आना है। எக்ஸசைஸ் சைட் போயிட்டு வராங்க பாருங்க, जैसे वो ஒரு 2 exercise நாள் में எக்ஸசைஸ் சைட போயிடுவாங்க, 2 दिन अगर एक्सरसाइज करके आने से भी அங்க ஏற கூட ஏறாது, यहाँ ஏற கூட ஏறாது. थोड़ा भी वहां पर, ஆனா கட் பண்ணின போட்டுக்கினே இல்லைன்னா ஒரு பனின போட்டுக்கினே लेकिन जब वो जिम पे जाके आते हैं वो कट बनियन पूरा डाल के आते हैं, 2 दिन में ही ऐसा वैसा देखते अड़िन रहते मांगा। हैं, ऐसे देखते हैं। என்னத்துக்கு சொன்ன இதை? किस लिए बोल रहा हूँ मैं? அவன் 2 நாள் போய் தெம்பு வருது. वो तो 2 दिन जिम पे जाकर ही उसको इतना बड़ा मजबूती आती है। நம்ம கோயிலுக்கு போனா தெம்போட வந்து தெம்போட இன்னும் தெம்போடு போகணும். हम कलिशे में आना बहुत ही बलवान बन के आना है, जाने के टाइम और भी बलवान बन के நம்ம जाना है। கோயிலுக்கு வந்தாலே சந்தேகம் ஊட்டி அமைச்சிருது. लेकिन कलिशे में आने से हम तो संदेह के साथ आते हैं और जाते நீ हैं। தசமபாகம் கொடுக்கல, तुमने दशमांश नहीं दिया, நீ அவ்வளவுதான் காலி, எப்பதான் உன் கால் உடைய போதும் தெரியல. तू तो खाली हो जाएगा, तेरा टांग कब टूटेगा नहीं मालूम। கடவுள் நான் உன் தசமபாகத்துல வாழ போறாரு. क्या परमेश्वर तुम्हारे दशमांश से थोड़ी जी रहे हैं? இல்ல ஊழியக்கார அவர் தசமபாகத்துல வாழணும்னு சொல்லி வச்சுக்கிறா தலையெழுத்து. या फिर सेवक लोगों को दशमांश में जीना है करके थोड़ी रखे हैं? ஊழியக்கார அவருடைய ஆசீர்வாதத்தை வாழ வச்சுக்கிறார். वो सेवक लोग तो परमेश्वर के आशीष से जीते हैं। சரி, உள்ள வந்துட்டாங்க மேடம். ஒரு 2 வசனம் மேடம், ரொம்ப அப்பா ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரென்த்தா போங்க. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7-8. 2 तिमोती का 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 2 तिमोथी 4 में 7 और 8। मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैंने अपनी दौड़ पूरी कर ली, मैंने विश्वास की रखवाली की है। भविष्य में मेरे लिए धार्मिकता का वह मुकुट रखा हुआ है जिसे प्रभु को धर्मी और न्यायी हो मुझे ऐसा दिन देगा, मुझसे ही नहीं वरन अब सबको भी जो उसके प्रकट होने का प्रिय जानते हैं। பவுல் சொல்றாரு, इसमें पौलुस बोल रहे हैं, எனக்கு மட்டும் தருவாரு, मेरे लिए देंगे,
உங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லல. आपके लिए नहीं देंगे नहीं बोला है। அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற जो யாவருக்கும் भी उनकी उपस्थिति पर इच्छा करते हैं அந்த கிரீடத்தை தருவார். सबको वो मुकुट देंगे। அப்போ பாருங்க, இவர் தான் பிரசங்கியாரு. यही अच्छे पासवान हैं। இந்த பிரசங்கி என்ன சொல்றாரு? ये पासवान क्या बोल रहे हैं? எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை சொல்றாரு. सभी को ये आशीष दे रहे हैं। நான் எப்படி நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை ஓடணும், நீங்களும் அப்படி பண்ணுவீங்க. मैंने जिस प्रकार अच्छी कुश्ती लड़ा हूँ वैसे ही आप भी अपना दौड़ पूरी எனக்கு करेंगे। நீதியின் கிட்ட கிடைக்கும். जैसे मुझे धार्मिकता का मुकुट मिला है அந்த நாள்ல நீங்களும் அதை விரும்புனீங்கன்னா உங்களுக்கும் அந்த நாள்ல उसी तरह आप भी इस पर इच्छा करने से आपको भी मिलेगा, நீதியின் கிரீடத்தை கொடுப்பாரு. आपको भी धार्मिकता का मुकुट मिलेगा। இதாங்க பிரசங்கம். यही प्रचार है। பிரசங்கம் என்னன்னு प्रचार क्या है? எனக்கு மாத்திரம் இல்ல, सिर्फ मेरे लिए எனக்கு नहीं, மட்டும் இயேசு ரத்தம் சிந்தல, सिर्फ मेरे लिए यीशु मसीह ने लहू उनको नहीं यीशु बहाया, रत्न सिंधेगा। आपके लिए भी लहू बहाया है, உங்களுக்காக பாடுபட்டு आपके लिए भी உங்களுக்காக உயிர் पीड़ा தெழுந்தாரு. सहा है। எனக்கு கொடுக்கிறவர் जैसे मुझे दे रहे हैं உங்களுக்கும் கொடுப்பார். आपको भी देंगे, இதுதான் நிச்சயம். यही निश्चय है। மத்தேயு 25:21 ஒரே ஒரு வார்த்தை. ஏன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க, இதெல்லாம் மண்டையில ஏத்துங்க பிரதர். मत्तेयु 25:21 கடைசியா இங்க வந்து தாளாந்து கொடுக்கறாரு. அந்த தாளாந்து 5 मत्ती தாளாந்து 25 में 21 21 வாசிங்க. அவனுடைய எஜமான் ஆ, அவனை நோக்கி, அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்ச காலத்திலே உண்மையா இருந்தாய், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அநேகத்தில் உன்னை அதிகார வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பிரவேசி என்றார். அவ்வளவுதான் வாசி. उसके स्वामी ने उससे कहा, धन्य है अच्छे और विश्वास योग्य दास, तू थोड़े में विश्वास योग्य रहा, मैं तुझे बहुत से वस्तुओं का अधिकारी बनाऊंगा और अपने स्वामी के आनंद में सहभागी हो। வாங்க, நீங்க யாருங்க? आप कौन हैं? எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிறவர்கள். आप उनके विश्वास योग्य बनने பாருங்க, वाले हैं। எல்லாமே விசுவாசிக்கிறது தான் இதெல்லாம். ये सब विश्वास का ही है। ஆனா இங்க என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? लेकिन यहाँ पर 2 தாளாந்த விட்டுருவாங்க, 2 तोड़े देते हैं, 5 தாளாந்தக்காரங்களை விட்டுருவாங்க. एक को 5 तोड़े देते ஒரு हैं। தாளாந்தக்காரங்க பத்தியா, जो एक तोड़ा लिया है அவனை பிடிச்சு வச்சுக்கின்னு, उसको पकड़कर தம்பி भाई बोलते, நரகத்துல உன்னை போடுவான். तुझे नरक में डालेंगे। நான் சொல்ல, ये मैं नहीं बोल रहा हूँ, இயேசுவே சொல்லி. यीशु मसीह बोल रहे हैं। நான் சொல்றேன், நான் வந்து ஒரு தாளாந்த ஆள் கிடையாது, मैं 1 तोड़ा का आदमी नहीं हूँ, நான் 5 தாளாந்த ஆள். मैं 5 तोड़े वाला आदमी हूँ, ஏன்னா என் கடவுள் கையில நான் இருக்கிறேன். क्योंकि मैं मेरे परमेश्वर के எங்க அப்பா हथेली என்னை में हूँ। உருவாக்கி இருக்கிறாரு. मेरे परमेश्वर ने मुझे बनाया है, எங்க அப்பா என்னை ரட்சித்து இருக்கிறாரு. मेरे परमेश्वर ने मुझे उद्धार दिया है। எங்க அப்பா எடுத்துன்னு போய் என்ன பண்ண மாட்டாரு, मेरे पिता मुझे लेके நரகத்துல जाके போட மாட்டாரு. मुझे अधोलोक में नहीं डाल, அதான் நான் விசுவாசிக்க மாட்டேன். मैं इस पर विश्वास नहीं என்ன करूंगा। சந்தோஷத்துல பிரவேசிக்க பண்ண मुझे வைப்பான். हर्षित में मैं प्रवेश करूंगा। பாருங்க பாருங்க, मैं- என் முடிவு நல்லா இருக்கும். मेरा अंत अच्छा रहेगा। வேதம் சொல்ல ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு ஃபைன் அப்படின்றாரு. आपका आरंभ कैसे भी होने से भी आपका अंत अच्छा रहेगा। சொல்லுங்க, முடிவு. आपका अंत, முடிவுனா முடிவு அப்படி இல்லை, எல்லாம் போற வாழ்க்கையெல்லாம் செமதா இருக்கும். हमारा पूरा जीवन ही एकदम शानदार रहेगा, முடிவுனா அங்க மட்டும் போறதெல்லாம் ஜாலி தான், पूरा जीवन ही अच्छा रहेगा, எல்லாம் வித்தியாசம் ரொம்ப ஜாலியா காமிப்பார். बहुत अच्छा रहेगा। முடிவு சம்பூர்ணம் சொல்லுங்க. आपका अंत संपूर्ण ஆமா, रहेगा, முடிவு செமையா முடியும், आपका अंत एकदम संपूर्ण செமையா பினிஷ் பண்ண வைப்பாரு. आपका अंत संपूर्ण रहेगा। இதுதான் உள்ள இருக்கணும் விசுவாசம். यही आपके अंदर रहना है। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। கர்த்தரை மையப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க. ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக. हाथ उठाकर परमेश्वर की महिमा கர்த்தர் நம்மோடு கூட करेंगे। பேசினார். परमेश्वर हमारे साथ है। கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு आप நன்றி हाथ சொல்லுங்க. उठाकर उनकी धन्यवाद இயேசு कीजिए। ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. यीशु राजाओं को और रक्तத்துக்காக धन्यवाद कीजिए, நன்றி. उनके लहू के लिए அவருடைய धन्यवाद மரணத்துக்காக कीजिए, நன்றி, उनकी मृत्यु எல்லாம் के लिए வாய்த்தது धन्यवाद அவர் உயிர் कीजिए, தெழுதலுக்காக நன்றி, उनके जी उठने के लिए धन्यवाद ஆண்டவர் நம்ம கூட कीजिए, இருப்பதுக்காக நன்றி, परमेश्वर हमारे साथ हैं, धन्यवाद कीजिए। வழுவாதபடி மாசிலா சன்னிதானத்துல கொண்டு போய் நிறுத்த वो போவதுக்காக हम நன்றி, ठोकर खाने से हमें बचाएंगे, उसके लिए धन्यवाद நீதியின் कीजिए। கிரீடத்தை நம்ம கொடுப்பதுக்காக हमें ஸ்தோத்திரம், धार्मिकता का मुकुट देंगे, उसके लिए எஜமானுடைய धन्यवाद। சந்தோஷத்துல பிரவேசிக்க வைப்பதுக்காக हमें ஸ்தோத்திரம். उनके हर्ष में हम प्रवेश करेंगे, उसके लिए धन्यवाद। இப்ப அற்பமா இருந்தாலும் आदि में हम कैसे भी என் रहने से முடிவு சம்பூர்ணமா இருக்கும். हमारा अंत संपूर्ण என்ன से रहेगा। சிறப்பாய் கர்த்தர் நடத்துவா. हमें बहुत ही शानदार से நான் வர வர चलाएंगे। விருத்தி அடைவேன். हम हर एक கர்த்தர் दिन என்னை மேலாக்குவார், हम वृद्धि पाएंगे, हम ऊंचे स्थान पर पहुंचेंगे, கர்த்தர் என்னை தலையாக்குவார், हमें सिर बनाएंगे, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், हम आशीर्वाद में रहेंगे, தேவனுக்கு கனி கொடுக்கிற மனுஷனா இருப்பேன், परमेश्वर को हम फलवंत बनेंगे, நான் அவருடைய சாட்சி,
हम उनके गवाह என்ன बनेंगे। அவர் சாட்சியாய் நிறுத்துவார். मुझे गवाह बनाकर खड़ा உலகம் करेंगे। முழுதுக்கு நான் சாட்சியாய் मैं நிறுத்தப்படுவேன். पूरे संसार में गवाह बनाऊंगा, बनाकर खड़ा करेंगे। ஹalleluya. हालेलुया। கரங்களை தட்டி கர்த்தரை आप மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर उनकी महिमा कीजिए। இயேசுவுக்கு மகிமை, आमेन। இயேசுவுக்கு மகிமை, यीशु मसीह को महिमा இயேசுவுக்கு कीजिए। மகிமை, यीशु मसीह को महिमा இயேசுவுக்கு कीजिए। மகிமை. यीशु मसीह को महिमा कीजिए। ஹalleluya. हालेलुया। Thank you Jesus. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். परमेश्वर, आप यीशु मसीह के नाम से आपके सम्मुख में आ रहे हैं। இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. इस सुबह के समय में आपकी स्तुति करते हैं। உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். आपकी स्तुति करते हैं। நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. हम आपके भरोसे हैं। எங்க வாழ்க்கையே உம்முடைய கரத்தில் இருக்குது. हमारा जीवन आपके हथेली में நாங்கள் है। இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறோம். हम विश्राम में हैं। உம்மை ஆழமாய் நம்புறதுக்குள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. हम गहराई से आप पर भरोसा உம்மை करते हैं। ஆழமா விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம். हम गहराई से आप पर विश्वास करते हैं। உம்முடைய வார்த்தைக்குள்ள நாங்க இருக்கிறோம். हम आपके वचन में हैं। உம்முடைய ஆவியானவருக்குள்ள நாங்க இருக்கிறோம். हम पवित्र आत्मा के अंदर हैं। உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக நாங்க இருக்கிறோம். आपके लहू के अंदर हम हैं। கர்த்தாவே உமக்கு நன்றி. आपके लिए धन्यवाद உம்முடைய पिता। நாமம் எங்களுக்கு சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. आप हमें चारों ओर घेर के रखे हैं। Thank you Holy Spirit. थैंक यू लॉर्ड। Thank you Jesus. थैंक यू जीसस। ஓ உம்மை ஆராதிக்கிறோம். हम आपकी आराधना உம்மை நாங்கள் करते हैं। துதிக்கிறோம் அப்பா. हम आपकी स्तुति करते हैं। ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவித பிரச்சனைகள் மாறுவதாக, सारे परेशानी எல்லா बदल जाए। போராட்டங்களும் மாறுவதாக, सारा संघर्ष बदल எல்லா जाए। வியாதிகள் மறைவதாக, सारा व्याधि எல்லா बदल जाए। சாபக்கேடுகள் நீங்குவதாக, सारे श्राप बदल जाए। மனசுல இருக்கிற எல்லா பயங்கள் கவலைகள் போவதாக मन की सारे भय और चिंता भाग जाए। இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से ஆவியானவர் ஒவ்வொரு ஆட்கொண்டுங்கப்பா. पवित्र आत्मा एक एक को भी आप இந்த வார்த்தைகள் भर दीजिए। இந்த வார்த்தைகள் உள்ளத்தையும் மனதையும் நிரப்பட்டும். ये वचन एक एक के दिल को भर पाए। அவளுக்குள்ள பெரிய கடவுளுடைய உறவு அதிகரிக்கட்டும். आपके साथ रिश्ता और बढ़े। நன்றி ஆண்டவரே. आमीन। தொடர்ந்து நீர் உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में एक एक भी आपके हाथ में सौंपना है। நீர் ஆட்கொள்வீரா. आप उन पर अधिकार நன்றி कीजिए। செலுத்துகிறோம். आमीन। எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். सारे स्तुति आदर प्रणाम आपको देते हैं। இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना करते हैं। நல்ல பிதாவே. आमीन। ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானம் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.